नाथार्य कवितार्किह केसरी वेदांताचार्य वर्यो मे सनिधत्तां सदाकृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोदहस्तदितृणानि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्मदैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं यस्या भवद्भक्तजनार्तिहन्तो पितृत्वं मन्येषु अभिचार्यतोर्णं स्तम्भे अवतारदम् अनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराज हरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोतामनन्यशरणं प्रपद्ये। அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதி என்னை மாற்றம் நாம் கடபா வண்ணமே நல்கே வேயர் புகழ் வெள்ளிபுத்தூராடி பூரம் மேன்மேலும் மிகவில் அங்கு விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையுறு திங்கள் பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேன கருள் செய் நீயே. நமஸ்தே. இன்றைய சுகிர்தமான தினத்திலே ஸ்ரீ லக்ஷ்மி ஹயவர்தன பெருமாள் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மனுடைய பரம கருணா விசேஷத்தினாலே திருப்பாவையினுடைய பாசுரார்த்த அர்த்தங்களை நாம் அனுபவித்து கொண்டு வரும் இந்த வேளையில் இன்றைக்கு 9ஆம் நாள் பாசுரத்தினுடைய விசேஷ அர்த்தங்களை அனுபவிக்கப் போகின்றோம். வழக்கம் போல திருப்பாவையினுடைய 9ஆம் நாள் பாசுரத்தினுடைய அர்த்தங்களை அனுபவிப்பதற்கு முன் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் கோதா பிராட்டியினுடைய பிரபாவத்தை போற்றி நமக்கு பிரசாதித்து கொடுத்திருக்கின்ற கோதாஸ்துதியினுடைய 9வது ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு தொடர்ந்து திருப்பாவியினுடைய பாசுர விசேஷங்களை அனுபவிப்போம். மாத சமுஸ்திதபதி மதி விஷ்ணு சித்தம் விஸ்வோபஜீவியமமிர்தம் வதுசாத்முகானாம் தாபச்சிதம் ஹிமருச்சேரிவமூர்த்திமன்யாம் சந்தபயோதி துகிது சகஜாம் விதுஸ்வாம். இது 9வது ஸ்லோகம் கோதாஸ்துதியிலே. இங்கே கோதா பிராட்டியை பார்த்து சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் எப்படி அனுபவிக்கிறார்னா, தாயே கோதா, நீ சந்திரனுடைய இன்னொரு வடிவமாக ஸ்ரீ விஷ்ணு சித்திரனுடைய குலநந்தினியாக அவதாரம் பண்ணியிருக்கின்றாய். சந்திரனோ மகாவிஷ்ணுனுடைய மனதிலிருந்து தோன்றியவன் என்று வேதம் சொல்லுகின்றது. சந்திரன் உலகத்தில் உள்ள எல்லாரையும் தன் ஒளிமயமான கிரணங்களால் மகிழ்ச்சிப்படுத்துகின்றான். நீயோ உன் வாக்கிலிருந்து வருகின்ற அந்த தேவாமிர்தம் போன்ற திருவாக்குகளால் சகல உலோகத்தையும் நீ தாபத்தை நீக்கி சேதனர்களுக்கு அருள் புரிகின்றாய். கற்றறிந்த பெரியவர்கள் உன்னை பார்க்கடலில் உதித்த அந்த மகாலட்சுமியினுடைய சகோதரி போன்று அனுபவிக்கின்றார்கள். ஆகவே பார்க்கடலில் பிறந்த மகாலட்சுமிக்கு சந்திரன் சகோதரன் என்றால் நீயும் அவனுக்கு சகோதரி தானே என்று இந்த பாசுரத்திலே சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் கோதாவினுடைய பிரபாவத்தை அனுபவித்திருப்பதை மனதிலே கொண்டு வழக்கம்போல் திருப்பாவையினுடைய இன்றைய பாசுரமாகிய 9வது பாசுரத்தினுடைய விளக்கங்களை அனுபவிப்போம். இன்றைய பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணிக்குவோம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழத் துயிலணை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ
உண்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாயவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய் என்பது இன்றைய பாசுரம். இப்பொழுது வழக்கம் போல் பாசுரத்தினுடைய பிரதிபத அர்த்தம், பாசுரார்த்தத்தை அனுபவித்துவிட்டு சுவாபதேசத்தில் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு என்ன உபதேசம் பண்ணியிருக்கான்றதை அனுபவிப்போம். தூமணி மாடத்து, இந்த தூமணி மாடம் எப்படி இருக்கும்? நமக்கு மனசில் ஒரு கற்பனை பண்ணி பார்க்குறோம். நீங்கள் மனசெல்லாம் கற்பனை பண்ணிக்க வேண்டாம். திருக்கோயில் வாசலில் நுழையும் போதே உங்களுக்கு கண்ணிலேயே நான் தரிசனம் கொடுக்குறேன்ட்டு மாமி தூமணி மாடத்தை கோலமாக நமக்கு போட்டு காட்டியிருக்கா. எப்படிப்பட்ட பாருங்க, தூமணி மாடம் எப்படி இருக்குன்ட்டு இங்கே ஆண்டாள் அனுபவிச்சிருக்காளோ அது மாதிரி ஓவியமாக ஒரு கோலமாக போட்டு நமக்கு உள்ளே வரும்பொழுதே அந்த ஒரு உணர்வை ஏற்படுத்தி கொடுப்பது தான் உண்மையான அனுபவம் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா தூமணி மாடத்து, மாசற்ற வைர வைடூரியங்கள் பதிக்கப்பெற்ற மணிமாடத்திலே சுற்றும் விளக்கெரிய 4 புறமும் தீபங்கள் ஏற்றி வைக்கப்பட்டு ஜொலித்து கொண்டிருக்க தூபம் கமழ நறுமணம் கமழும்படி எங்கும் அகிலும் சந்தனமுமாக புகை கமழ துயிலனிமேல் கண் வளரும் மாமான் மகளே. இப்படி ஒரு அற்புதமான ஒரு மணிமண்டபத்திலே, அற்புதமான ஒரு பஞ்சனையிலே கண் வளர்கின்ற, தூங்குவென்று சொல்லவில்லை ஆண்டாள், கண் வளர்கின்ற என்று சொல்கின்றாள். அதாவது தியானத்திலே இருப்பது போன்று கிருஷ்ணானுபவத்திலே இருக்கின்ற மாமான் மகளே, என்னுடைய மாமனுடைய மகளே என்று உறவு சொல்லி கொண்டாடுகின்றார். மணிக்கதவம் தாழ்திரவாய், நீ என்னுடைய நெருங்கிய உறவினல், என்னுடைய மாமனுடைய மகள் போன்றவள். ஆகவே தோழி, நீ மணிக்கதவம் திறந்து வாராய், உன் மனக்கதவை திறந்து வாராய், வாயிற்கதவை திறந்து வாராய் என்று ஆண்டாள் நாச்சியார் இங்கு பிரார்த்திக்கின்றாள். மாமீர் அவளை எழுப்பீரோ, இப்படி உறவு சொல்லி கொண்டாடியும் அந்த பெண் தோழி கதவை திறக்காததனால் மாமீர் அவளை எழுப்பீரோ என்று அடுத்து மாமனுடைய மனைவியாகிய மாமியிடம் ஒரு விஞ்ஞாபனம் பண்ணுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். அப்பயும் எழுந்து வராதனால மாமியும் நீயும் கேட்க மாட்டேன்றியே, உன் மகள்தான் ஊமையோ, உன் பொண்ணு ஊமை போன்றவள்கின்றாளோ, அல்லது செவிடோ, அவளுக்கு நாங்கள் சொல்வது காதில் விழவில்லையோ, அனந்தலோ, எழுந்திருக்காமல்படி அவளை யாராவது காவலில் வைத்தார்களோ, ஏமப்பெருந்தியில் மந்திரப்பட்டாலோ, அல்லது யாரேனும் மந்திரம் சொல்லி அவளை கட்டுப்படுத்தி விட்டார்களோ, மாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நவில வேண்டாமா? மாமாயன் அவன், மாயன், மாமாயன், உலகுக்கெல்லாம் பெரிய மாயன். அந்த மாயன் யார் என்றால் வைகுந்தன், வைகுந்தநாதன். அந்த வைகுந்தநாதன் தான் மாதவன், அந்த மாதவன் தான் கண்ணனாக இங்கு அவதாரம் பண்ணியிருக்கான். அவனுடைய பெருமைகளை நாம் போற்றி பாட வேண்டாமா? மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவின்றேலோரெம்பாவாய். அவனுடைய திருநாமங்களை சொல்லி நாம் பாராட்டி அவனை அணுகுவதற்கு எழுந்து வாராய் தோழி, ஏல் ஓர் எம்பாவாய். நன்றாக ஆராய்ந்து தெளிந்து மனதிலே உணர்ந்து எழுந்து வருவாயாக என்று தன் தோழியை எழுப்புகின்ற பாசுரமாக இந்த 9வது பாசுரத்தில் அமைந்திருக்கின்றது. இந்த திருப்பாவை பாசுரம் 9வது பாசுரம், 9ஆம் நாள் பாசுரம். ஆகவே 9க்கு என்னென்ன, 9 என்ற எண்ணுக்கு என்னென்ன சிறப்பு இருக்கின்றதையும் நம்ம மனசில் கொள்ளலாம். நேற்றைக்கு சுவாமி கேட்டார், 8 என்ற எண்ணுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லவில்லையே என்று. அதுக்குத்தான் நேற்றுக்கே சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அருளியிருக்கின்ற எட்டுமாமூர்த்தி என்ற அந்த பிரபந்த பாசுரத்தை நீங்கள் அனுபவித்து கொண்டால் 8 என்பதற்கு எத்தனை விளக்கம் என்று நம்ம கூகுளில் தேடினாலும் கிடைக்காத விளக்கங்களை எல்லாம் அந்த ஒரு பாசுரத்திலே 18 விதமாக 8 என்ற என்னுடைய பெருமையை சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் எம்பெருமானோடு இணைத்து அனுபவித்து காட்டுகின்றார். அதுதான் விசேஷம். இப்பொழுது 9 என்ற இந்த என்னுடைய விசேஷத்தை நாம் பார்ப்போம். 9 என்றால் என்ன? நமக்கும் பகவானுக்கும் இருக்கின்ற 9 விதமான உறவுகள். கல்யாணத்தில் தானே போட்டேன். கல்யாணத்தில் மேலே நரசிம்மன் சன்னதியில் ஹோமம் நடக்கிறது இல்லையா, அங்கே பார்த்தா பக்கத்தில் ஒரு பெரிய போஸ்டர் வச்சுருப்பா. அதில் எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள 9 உறவுகளை
ஆமரி அப்பனுக்கும் நமக்கும் உள்ள 9 உறவுகளாக அவ அனுபவிச்சு பெருசா காமிச்சிருக்காள். ஆகவே நமக்கும் பெருமாளுக்கும் 9 விதமான உறவு ஆகினால் 9 என்ற எண்ணுக்கு சிறப்பு. ஸ்ரீராமன் அவதரித்தது இன்னைக்கு நவமியில 9வது திதி. ஆகவே 9ற்கு ஒரு சிறப்பு. நவ கிரகங்கள் என்று சொல்லுகின்றோமே 9ற்கு சிறப்பு. நவ ரசம் என்று அனுபவிக்கின்றோமே 9ற்கு சிறப்பு. நவ மணிகள் என்று ரத்னங்களை சொல்லுகின்றோமே 9ற்கு சிறப்பு. நவ தானியங்கள் என்று நாம் உண்ணுகின்ற உணவுப் பொருள்களை சொல்லுகின்றோமே, ஆகவே 9ற்கு சிறப்பு. நவ பாஷாணங்கள் என்று பாஷாணங்கள் 9 வகையாக பிரித்து, இந்த நவ பாஷாணம் தான் பழனிமலையில் இருக்கின்ற எம்பெருமான் சுப்பிரமணிய சுவாமியினுடைய திருவுருவம் பண்ணி வச்சார் சித்தர் என்று அனுபவிப்பார்கள் அல்லவா. அப்படி நவ பாஷாணங்கள் என்று 9 விதமான பாஷாணங்கள். இது எல்லாவற்றுக்கும் மேலான மாசானாம் மார்கசீரிஷாம்ட்டு பகவான் சொன்னார் இல்லையா. தமிழ் மாசத்துல இந்த மார்கழி மாதம் 9வது மாதம். இப்படி நவராத்திரி தாயார் அனுபவிக்கிறதுக்கு நவராத்திரியில் அனுபவிக்கின்றோம். இப்படி சொல்றதுக்கு இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அப்படி ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு சிறப்பு இருப்பது தான். அந்த சிறப்பை நம் உணர்வுகளோடு ஒப்பிட்டு அனுபவிப்பது தான் நாம் எப்படி பகவானை அனுபவிக்கின்றோம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமையும். இந்த வகையிலே 9 சிறப்பை சொல்லி அடுத்து இந்த பாசுரத்தினுடைய சுவாபதேசம் என்னன்றதை அனுபவிப்போம். பொதுவாக இந்த பாசுரத்தினுடைய சுவாபதேசம் என்ற உள்ளுரை பொருள் ஆச்சாரியனை கொண்டாடுவதாகத்தான் இந்த பாசுரமும் அமைந்திருக்கின்றது. நேற்றைய பாசுரமாகிய 8வது பாசுரத்தில் ஆண்டாளும் அவருடைய தோழிகளும் துயிலெழுப்பிய பெண் கண்ணனுக்கு மிகவும் பிரியமான கிருஷ்ண வல்லபை என்று அனுபவித்தோம் அல்லவா. அவள் கிருஷ்ண தியானத்திலேயே தூங்குவது போல் நடித்து கொண்டிருந்தாள் என்று அனுபவித்தோம். இன்றைக்கு துயிலெழுப்புகின்ற பெண் 9வது பாசுரத்திலே துயிலெழுப்பப்படுகின்ற பெண் கிருஷ்ண வல்லபை மட்டுமல்ல, கிருஷ்ணனை தன் ஞானத்திலே பூர்ணமாக உணர்ந்த பெண் என்பதனால் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கின்றாள் கிருஷ்ணானுபவத்திலே என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட ஞானப்பாவியை, ஞான சிறுபாவியை, ஞானம் மிகுந்த தன் தோழியை, கிருஷ்ணானுபவத்திலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பெண்ணை இந்த ஒரு பாசுரத்தில் மட்டும்தான் உறவு முறைக்குள் சொல்லி கொண்டாடுகின்றாள் ஆண்டாள் நாச்சியார் என்பதும் இந்த பாசுரத்தினுடைய ஒரு சிறப்பு. மாமான் மகளே என்று சொல்கின்றாள். தாய்மாமன் என்றாலே ஒரு தனிச்சிறப்பு இல்லையா. நமது சனாதனத்திலே தாய்மாமனுக்கென்று தாய் தந்தையரை விட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை, ஆச்சாரியன் ஸ்தானத்தை கூட கொடுத்து வைக்கின்றோம் அல்லவா. நமது சுவாமி நிகமாந்த மகாதேசிகனுடைய ஆச்சாரியன் யார்? அவருடைய தாய்மாமா கெடாம்பி அப்புள்ளார். ஆக தாய்மாமனுக்கென்று ஒரு பெரிய சிறப்பு இருக்கின்றது. இப்பயும் நாம் பார்க்கலாம், தாய்மாமன் சீர் வரலன்னா மற்ற யாரையும் முதல்ல ஆசீர்வாதம் பண்ண அனுமதிக்க மாட்டான். முதல் ஆசீர்வாதம் எங்கேருந்து வரணும்? தாய்மாமன் கிட்டேருந்து தான் வரணும். ஆகையினால தாய்மாமன் என்ற அந்த உன்னதமான உறவை சொல்லி அழைத்தாலாவது கிருஷ்ண வல்லபையாக ஞானத்திலே தூங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த பெண் எழுந்து வர மாட்டாளா என்ற ஒரு பாரிப்பிலே, ஒரு ஆதங்கத்திலே ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே மாமான் மகளே என்று உறவு முறை சொல்லி கொண்டாடுகின்றாள் என்பதும் இந்த பாசுரத்தினுடைய ஒரு சிறப்பு. இதையெல்லாம் மனசில் வச்சுண்டு இப்போ பாசுரத்தினுடைய ஒவ்வொரு பதங்களுடைய அர்த்தங்கள் எப்படி வருதுன்று அனுபவிப்போம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. தூமணி மாடம் என்பது அழிவில்லாத ஸ்வயம் பிரகாசமான ஞானத்தை உள்ளடக்கிய வேதங்களை குறிப்பாக சொல்லுகின்றது என்று நாம் அனுபவிக்க வேண்டும். சுற்றும் என்ற வார்த்தை வேதத்தினுடைய அங்கங்களான சிக்ஷா, சந்தஸ், நிருத்தம், வியாகரணம், கல்பம், ஜோதிஷம் என்று வேதத்தினுடைய வேதாங்கங்களை குறிப்பதாக சுற்றும் என்ற வார்த்தைக்கு நாம் அர்த்தம் கொள்ளலாம். அப்போ வேதம் என்பது தூமணி மாடம், வேதத்தை சுற்றம் என்று சொல்லுவது வேதத்தினுடைய அங்கங்கள் என்று கொண்டோம் என்றால், அந்த வேதத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு ஞான தீபம் தேவை அல்லவா. அதைத்தான் விளக்கு என்ற பதத்திலே ஆண்டாள் நாச்சியார் சொல்லி இருக்கின்றாள். அந்த ஞான தீபம் எது என்றால் ஸ்மிருதி, புராண, இதிகாச, உபநிடதங்கள். இப்படி வேதத்தினுடைய அர்த்தத்தை பூர்ணமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால்
புராணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், இதிகாசங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், ஸ்மிருதி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை விளக்குவதுதான் விளக்கு என்ற பதத்தினுடைய அர்த்தம் என்று நாம் சுவாபதேசமாக அனுபவிக்கலாம். ஞான தீபமாகிய இந்த விளக்கு என்ற பதத்தை நீங்கள் திவ்ய பிரபந்தத்திலே ஆழ்வார் பாசுரங்களிலே பல இடங்களில் பலவிதமாக அனுபவித்திருப்பதை நாம் பார்க்கலாம். எவ்வளவோ பாசுரங்கள் இருக்கின்றன. அத்தனை பாசுரங்களையும் எடுத்தாள்வதற்கு இப்பொழுது அவகாசம் இருக்காது என்பதனால் ஒன்று இரண்டு பாசுரத்தை மட்டும் மனதிலே கொள்வோம். முதலிலே ஆச்சாரிய முகமாகத்தான் நாம் எதையுமே அனுபவிக்க வேண்டும் என்பதால் நம் ஆச்சாரியன் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் எப்படி நமக்கு விளக்கேற்றி வைத்தார்? ஏற்றி மனத்தெழில் ஞான விளக்கை மாற்றினவர்க்கு நம் அஞ்ஞானம் என்ற இருள் போகும்படி நம் மனத்திலே எழில்ஞான விளக்கை ஏற்றி வைத்தார் அல்லவா? அந்த சுவாமி நிகமாந்த தேசிகனை முதலில் நினைத்துக் கொள்ளுவோம். ஞானச் சுடர் விளக்கு ஏற்றினேன் என்று ஆழ்வார் சொல்றார். உய்த்துணர்வென்னும் ஒளிகொள் விளக்கேற்றி என்று சொல்லுகின்றார். மிக்கானை மறையை விரித்த விளக்கை என்று சொல்லுகின்றார். இப்படி எத்தனையோ உதாரணம் சொல்லலாம். இருந்தாலும் எம்பெருமானுக்கு விளக்கேற்றி எம்பெருமானை தரிசனங்கன்ற முதலாழ்வார்கள் மூவரை பற்றி சொல்லாமல் இருக்க முடியுமோ? வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுழராடியானுக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நெங்குகவே என்று முதல் திருவந்தையாதியிலே பொய்கையாழ்வார் ஒரு திருவிளக்கு ஏற்றி வைத்தார். அன்பே தகலையா ஆர்வமே நெய்யாக என்புருகு சிந்தை எடுதெரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்று இரண்டாம் திருவந்தாதியிலே பூதத்தாழ்வார் ஒரு திருவிளக்கேற்றி வைத்தார், ஞான விளக்கை ஏற்றி வைத்தார். இந்த ஞான விளக்கத்தினுடைய தீப ஒளியிலே திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன், செருக்கிலரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என் ஆழிவண்ணன் பால் என்று மூன்றாம் திருவந்தாதியிலே பெயாழ்வார் எம்பெருமானுடைய சொரூபத்தை அந்த ஞான தீபத்தினுடைய ஒளியிலே முதல் இரண்டு ஆழ்வார்கள் ஏற்றி வைத்த அந்த ஞான தீபத்தின் ஒளியிலே நமக்கு அடையாளம் காட்டினார் அல்லவா? மூவருமாக சேர்ந்து அனுபவித்தார் அல்லவா? அதைத்தான் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய என்று இந்த பாசுரத்தினுடைய சுவாபதேசமாக உள்ளர்த்தமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்வோம். தூமணி மாடம் என்பது அந்த வேதம் என்ற மணிமாடம். அதை நன்றாக பார்ப்பதற்கு ஒரு வெளிச்சம் தேவை. அதனால் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய என்று ஆண்டாள் பாசுரம் சொன்னால், ஆனால் நம் சுவாமி தேசிகனுடைய அனுபவம் எப்படி இருக்கின்றது நம்ம இந்த பாசுர வரிகளோடு இணைத்து பார்க்க வேண்டும். ஆச்சாரியன் காட்டுகின்ற ஞானம் என்ற விளக்கொளி இருந்தால்தான் வேதம் என்ற அந்த தூமணி மாடத்தை நம்மால் அனுபவிக்க முடியும் என்பதனால் பகவானுடைய தயை, கருணை, தயாசதகம் சொல்லிருக்காரு இல்லையா? பகவானுடைய கருணையை பகவான் அந்த கருணையை கொண்டே பகவத்கீதை என்ற திருவிளக்கை ஏற்றி வைத்து அவனுடைய கருணையையும் வேதாந்தங்களுடைய அர்த்தங்களையும் நமக்கு தெளிவாக தெரியும்படி பகவத்கீதையை பகவானே அருளி செய்தான் என்பது சுவாமி தேசிகனுடைய அனுபவம். இப்படி நிராகிருதவதீதயே நிகமசௌத தீபஸ்ரீயா விபஸ்சிதவி கீதையா ஜகதி கீதயாந்தம் தமா என்று தயாசதகத்திலே ஒரு ஸ்லோகத்திலே எம்பெருமான் அவனுடைய தயாதேவி தயை கருணையே ஒரு விளக்காக இருந்து பகவத்கீதை என்ற விளக்காக இருந்து எம்பெருமானாலேயே அனுகிரகிக்கப்பட்டு வேதம் என்ற அந்த மாட மாளிகையினுடைய வெளிச்சம் காட்டுகின்றது என்று நமக்கு ஆச்சாரியன் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அடையாளம் காட்டியுள்ளதை தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய என்ற இந்த பாசுர வரிகளுடன் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் ஆண்டாள் எவ்வளவு ஆழமாக அற்புதமாக நமக்கு வேதங்களையும் வேதாந்தங்களையும் அறியும் வண்ணம் செய்திருக்கின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். இதைத்தான் ஆழ்வார் திருவாய்மொழியிலே ஒரு பாசுரத்திலே இந்த தூமணி என்ற அந்த பதத்தினுடைய அர்த்தம் நமக்கு தெரியும்படி ஒரு பாசுரம் அருளி இருக்கின்றார். துவலில் மாமணி மாடம் ஓங்கு தொலைவெள்ளி மங்கலம் தொழும் இவலை நீர் இனி அன்னை மீர் உமக்கு ஆசை இல்லை விடுமினோ என்று தொடங்கும் அந்த பாசுரம்.
அந்த பாசுரத்திலே தவள ஒன் சங்கு சக்கரம் என்றும் தாமரை தடங்கன் என்றும் குவளை ஒன் மலர்கண்கள் நீர்மல்க நின்று நின்று குமுறுமே என்று ஆழ்வார் அனுபவித்திருப்பார். இங்கு இந்த பாசுரத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது துவளில் மாமணி மாடம். துவளில் என்றால் குறை ஒன்றும் இல்லாத, குற்றம் இல்லாத மணிகள் கொண்ட என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி குற்றங்கள் இல்லாத மணிகளால் அமைக்கப்பட்ட மாமணி மாடம்தான் தூமணி மாடம் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்திலே சொல்லுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இன்னொரு விதமாக பார்த்தோம் என்றால், முதலிலேயே சொன்னபடி வேதம் என்ற திருமாளிகையிலே ஜொலிக்கின்ற அந்த நவரத்தினங்கள் எது என்றால் பகவானுக்கும் நமக்கும் உள்ள நவவித சம்பந்தம், 9 விதமான சம்பந்தங்கள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த அனுபவத்தையும் நமக்கு காட்டிக் கொடுத்தவர் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் தான். சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் பிரசாதித்தருளி இருக்கின்ற நியாச தசகத்திலே 9 ஸ்லோகங்களிலே இந்த 9 விதமான உறவுகளை சொல்லி 10வது ஸ்லோகத்திலே அதனுடைய பலனை நமக்கு சொல்லி இருக்கின்றார். ஆக சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் காட்டுகின்ற எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள 9 விதமான உறவுகள். பிதா புத்திர பாவம் 1. பிதா புத்திர பாவம்னா தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவு. ரட்சக ரட்சிய பாவம், காப்பவன் காக்கப்படுபவன் என்ற உறவு. பதி பாரியா பாவம், அதாவது கணவன் மனைவி உறவு. அந்த உறவுக்கு அடுத்து போக்தா போக்திரு பாவம், அதாவது அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படுபவன் என்ற ஒரு உறவு. ஞாத்ரு ஞேய பாவம், அறிபவன் அறியப்படுபவன் என்ற உறவு. சேஷி சேஷபாவம், சேஷி என்றால் ஆண்டான், சேஷன் என்றால் அடிமைகள். அந்த உறவு பகவானுக்கும் நமக்கும், அவன் சேஷி நாம் சேஷர்கள் என்ற உறவு. சுவாமி ஸ்வம் என்ற பாவம், அதாவது உடையவன் அவனுக்கு நாம் உடைமை என்ற உறவு. ஆதார ஆதேய பாவம், தாங்குபவன் தாங்கப்படுபவர்கள் என்ற உறவு. சரீர ஆத்ம பாவம் அல்லது சரீர சரீரி பாவம், அதாவது உடல் உயிர் என்ற உறவு. இப்படி 9 விதமான உறவுகளை நியாச தசகத்திலே சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் நமக்கு அடையாளம் காட்டியிருக்கின்றார். இந்த பிதாபுத்திர பாவம் என்பது முதல் உறவாக சொல்லுகின்றார். தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவு. எம்பெருமான் தானே நம்ம எல்லோருக்குமே பரமபிதா. வேற யாரோ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா, அதெல்லாம் கிடையாது. எம்பெருமான் நமக்கு தந்தை, லோகத்திற்கு அனைத்துக்கும் தந்தை எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு நாம் என்ன பண்ணணும்? கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும். அதைத்தான் திருவள்ளுவர் ஒரு குறள்ல சொல்றார், தந்தை மகற்காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளெனும் சொல் என்று. நாம் பிறந்ததின் பயன் எம்பெருமானுடைய பெருமையை போற்றி புகழ்வதுதான் என்பதற்காக தந்தை மகன் உறவை சொல்லுகின்றார். அடுத்து ரக்ஷ்ய ரக்ஷக பாவம், காப்பவன் காக்கப்படுபவன் என்ற உறவு. பகவான் நாரதரிடம் யஸ்ய அனுகிரகம் எச்சாமி தனம் தஸ்ய ஹராம்யகம் என்று சொன்னதாக விஷ்ணு தர்மன் நமக்கு அடையாளம் காட்டுகின்றது. என்னன்னா, யாருக்கு பகவான் அனுகிரகம் பண்ணணும்ட்டு நினைக்கிறானோ அவர்களுக்கு முதலில் நிறைய கஷ்டத்தை கொடுப்பானாம். ஏன்னா கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது, ஐயோ பகவானே நீ எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறேன்ட்டு விலகி போகாமல், நீ என்ன கஷ்டம் கொடுத்தாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று எவன் பூர்ண சரணாகதி பண்ணுகின்றானோ, எவனுக்கு அந்த பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்கின்றதோ அவனுக்கு நான் உதவுவேன் என்று விஷ்ணு புராண விஷ்ணு தர்ம ஸ்லோகத்தை நாம் பகவானுடைய திருவாக்காக சொல்லியிருப்பதை அனுபவிக்க வேண்டும். இப்படி இருப்பது நமக்கு மகாபாரதத்தில் ஒரு நிகழ்வில் நம்ம அனுபவித்து பார்க்கலாம். குந்தி கிருஷ்ணன்கிட்ட கேட்டாலாம், கிருஷ்ணா நீ எனக்கு நிறைய கஷ்டங்களை கொடு என்று பிரார்த்தனை பண்ணலாம். ஏன்னா கஷ்டம் கொடுத்தாதான் நான் உன்னை நினைப்பேன். எல்லாம் சுகமாக இருந்தால் பகவானை நாம் மறந்துடுவோம். அதனால் கஷ்டங்கள் வந்தால்தான் எம்பெருமானே காப்பாற்று என்று அவனிடம் சரணாகதம் பண்ணுவோன் என்று குந்தி சொன்னதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆகையினால்தான் காமாசி காஷ்டகம் என்ற ஸ்தோத்திரத்திலே 8வது ஸ்லோகத்திலே சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் துவயி ரக்ஷதி ரக்ஷகேஹி கெமன்மைஹி துவயி சாரக்ஷதி ரக்ஷகேஹி கெமன்மை
என்று சொல்லுகின்றார். என்னை காப்பாற்ற வேண்டும் என்று நீ முற்பட்டு விட்டால் வேறு எந்த தெய்வம் வந்து என்னை காப்பாற்றுவதற்காக நான் பிரார்த்தனை பண்ண வேண்டும்? என்னை காப்பாற்றக்கூடாது என்று நீ நிர்ணயம் பண்ணிவிட்டால் வேறு எந்த தெய்வம் தான் வந்து என்னை காப்பாற்ற முடியும் என்று கேட்டார் இல்லையா நிருசிம்ம பெருமானிடம். அதையும் நாம் இங்கு அனுபவிக்க வேண்டும். இதே தத்துவத்தை அஷ்டபுஜாஷ்டகம் ஸ்லோகத்திலும் ஞாச தசகம் ஸ்லோகத்திலும் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அனுபவித்திருப்பதையும் இந்த ரக்ஷக உறவுக்கு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகத்தை சொன்னீர்களே, ஆழ்வார் சொல்லவில்லை என்றால் அதுவும் வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மேலா துயரனும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உணதருளே பார்ப்பன் அடியேனே. நீ எனக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் அந்த கஷ்டத்தை பற்றி கவலைப்படாமல் வித்துவ கோட்டம்மானே நான் உன்னையே நினைத்திருப்பேன் என்று. இல்லை எல்லாருக்கும் கொடுங்க, இதுதான் நான் பார்த்துருக்கேன். இவாள்லாம் அனுபவிக்கணும். இவா போட்ட இந்த நவவித உறவுகளை நம்ம இப்போ அனுபவிக்கிறோம் இல்லையா, அதை வந்து கண்முன்னே கொடுக்குறா பாருங்க. அதான் மாமி கண்முன்னே கோலத்தை கொண்டு வந்து காமிச்சா நவமணி மாடங்களை. இப்பொழுது பாருங்க, இந்த 9 விதமான உறவுகளை அற்புதமாக நமக்கு அனுகிரகித்து காட்டுகின்றாள் பாருங்கள். நான் வாயால சொல்லிட்டு இருக்கேன், அவ நிதர்சனமா படம் போட்டு நமக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கா. இப்படி வாளால் அறுத்து சுடினும் என்ற பாசுரத்திலே பெருமாள் திருமொழியிலே குலசேகர ஆழ்வார் காட்டுகின்ற சேதனர்களாகிய நமக்கு ரட்சிய ரட்சக பாவம், காப்பவன் காக்கப்படுபவன் என்ற உறவு. அடுத்து பாரியாபதி பாவம், கணவன் மனைவி என்ற உறவு. பதிம் விஸ்வசியாது என்று வேதம் உரைக்கின்றது. இந்த லோகத்திலே ஒரே ஒரு ஆண் தான் புருஷோத்தமன். யார் என்றால் அது பகவான் தான். ஜீவாத்மாக்கள் எல்லோரும் அவனுக்கு பாரியைகள் போன்றவர்கள் தான் என்பதை உணர்த்துவதுதான் பாரியாபதி, அந்த பாவம், மனைவி கணவன் என்ற உறவு. கண்டார் இகழெனவே காதலன் தான் செய்திடனும் கொண்டானை அல்லால் அரியா குலமகள் போல் விண்டோய் மதில்புடை சோழ் வித்துவக்கோட்டம்மா நீ கொண்டாலாயாகினும் உன் குறைகழலே கூறுவனே என்று பெருமாள் திருமொழியிலே குலசேகர ஆழ்வார் காட்டுகின்ற இந்த உறவு பாரியாபதி மனைவிக்கும் கணவனுக்கும் உள்ள உறவு போன்றது என்று அனுபவிக்கிறார். போக்தா போக்திரு பாவம், அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படுபவன். போக்தா போக்யம் பிரேரி தாரஞ்ச மத்வா என்று உபனிஷத் வாக்கியம், ஸ்வேதாஸ்வதர உபனிஷத். அந்த உபனிஷத்திலே லோகத்தில் இருக்கின்ற அனைவருமே பகவானுக்கு போக்யம். எனவே பகவான் போக்தா, அனுபவிக்கப்படுகின்ற நாம் எல்லோரும் போக்யம் என்று நாம் வேதம் சொன்னதை சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் ஞாச தசகத்திலே மாம் மதீயஞ்ச நிகிலம் சேதனாத்மகம் ஸ்வயக கைங்கரியோபகரணம் வரதஸ்வீ குரு ஸ்வயம் என்ற ஸ்லோகத்திலே அனுபவித்து காட்டியிருக்கின்றார். இப்படி பகவான் தான் போக்தா, நாம் எல்லோரும் போக்யம் என்று இந்த அனுபவத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். இங்கு ஒரு ராமகீதையையும் நாம் அனுபவித்து பார்க்க வேண்டும். தினமும் வந்து பகவத்கீதையிலிருந்து ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை சொல்லுகின்றீரே, ராமகீதையை பற்றி சொல்லலன்னு யாராவது நினச்சிங்கன்னா அதுக்கு இன்னைக்கு சொல்லிடுறேன். ராமகீதை உடனே ஒரு சந்தேகம் வரும், பகவத்கீதை கேள்விப்பட்டோம், ராமகீதை என்று இருக்கு. எதுன்னா, ராமபிரான் பரதனுக்கு உபதேசம் பண்ணது ராமகீதை என்று அனுபவிப்பார்கள். வால்மீகி ராமாயணத்திலே அந்த ராமகீதையிலிருந்து 2 ஸ்லோகங்களை மட்டும் இந்த உறவை சொல்லுவதற்காக எடுத்துக்கொள்கின்றேன். யதா காஷ்டம் ச சமேயாதம் மகார்ணவே சமேத்ய ஸ்வயோபேயாதம் காலமாசாத்திய கஞ்சனா ஏவம் பாரியாஸ்ச புத்திரஸ்ச ஞாதஸ்ச ச தனானிச்சா சமேத்ய ஸ்வயதாவந்தி துருவோஹேஷ்யாம் வினாபவஹா என்று அந்த வால்மீகி ராமாயணத்திலே அயோத்தியா காண்டத்திலே 105வது சர்க்கத்திலே 26, 27வது ஸ்லோகங்கள் பகவானுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன என்பதை ராமன் பரதனுக்கு உபதேசித்ததாக ராமகீதையாக நாம் அனுபவிக்கலாம். இதனுடைய திரண்ட கருத்து என்னன்னா, ஒரு சமுத்திரம் இருக்கு, சமுத்திரம்னாலே அலை அடித்து கொண்டே இருக்கின்றது. அதில் 2 மரக்கட்டைகள் மிதந்து கொண்டிருக்கின்றன. அந்த அலைகளினால்
மிதந்து கொண்டிருந்த அந்த மரக்கட்டைகள் வெவ்வேறு திசையிலே பிரிந்து போய்விடுகின்றன. அதுபோன்றுதான் சம்சாரம் என்ற சமுத்திரத்திலே பாவம் புண்ணியம் என்ற கர்ம வினைகள் அலைகளாக அடிக்கின்றன. அந்த சம்சார சமுதிரத்தில் மிதக்கின்ற ஒரு மரக்கட்டை ஒரு சமயத்திலே கணவனாக இருக்கின்றான், இன்னொரு மரக்கட்டை அந்த கணவனுக்கு மனைவி போல் இருக்கின்றது. பெரிய அலை வந்து அடித்து கொள்ளுகின்ற பொழுது, அதாவது மிருத்யு தேவதை வந்து நம்மை பிரித்து எடுத்து செல்கின்ற பொழுது, இந்த மரக்கட்டை வேறு திசையில் போய்விட்டது, அந்த மரக்கட்டை வேறு திசையில் போய்விட்டது. இந்த ஜென்மத்திலே கணவன் மனைவியாக இருந்த ஜீவாத்மாக்கள் அடுத்த ஜென்மத்திலே எப்படி இருப்பா? அதே கணவன் மனைவியா வருவா? யாருக்கு தெரியும்? அதுபோன்றுதான் பகவானுக்கும் நமக்கும் உள்ள இந்த ஜென்மத்திலே இருக்கின்ற உறவு கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு போன்றது என்று எடுத்து காட்டுவார்கள் பெரியவர்கள். இதைத்தான் ராமகீதை தத்துவத்திலே உணர்த்தப்படுகின்றது என்றும் நாம் அனுபவிக்கலாம். ஆகவே போக்தா போக்யம் என்ற உறவை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நிலை தந்த தாரகனாய் நியமிக்கும் இறைவனுமாய் என்று அதிகார சங்கிரகத்திலே ஒரு பாசுரத்திலே சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் இந்த தத்துவத்தை தான் நமக்கு எடுத்துச் சொல்கின்றார். அதே போன்று ஸ்ரீஸ்ருதியிலே ஒரு வாக்கியத்திலே ஜன்மஸ்தேம பிரளய ரச்சனா ஜங்கமா ஜங்கமானாம் என்று ஸ்ரீஸ்ருதியிலே சிருஷ்டி ஸ்திதி லயம் என்று படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற 3 கரணங்களையும் நிர்வாகம் பண்ணுகின்றான் எம்பெருமான். அந்த பரமேஸ்வரன் தான் ஸ்ரீமன் நாராயணன் தான் போக்தா என்று சொல்லுகின்றார் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன். இதைத்தான் கம்பநாட்டாழ்வாரும் ஒரு செய்யுளிலே அற்புதமாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார். உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலை பொருத்தலும் நீக்கலும் நீங்கிலா அழகிலா விளையாட்டுடையவன் யார் என்றால் அந்த எம்பெருமான் ராமன் என்று அடையாளம் காட்டினார் அல்லவா? இப்படி ஒரு பாவம் நமக்கும் எம்பெருமானுக்கும். அடுத்து நமக்கும் எம்பெருமானுக்கும் ஞாத்ரு ஞேய பாவம். அறிபவன் அறியப்படுபவன். அறிபவன் யார்? எம்பெருமான். அறியப்படுபவர்கள் யார்? ஜீவாத்மாக்களாகிய நாமும். இதைத்தான் முதல் திருவந்தாதி பாசுரத்தை நினைவில் கொண்டு இந்த தத்துவத்தை நாம் உணரலாம். ஞாத்ரு ஞேய பாவம், அதாவது அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படுபவன் என்ற தத்துவம். பெயரும் கருங்கடலே நோக்குமாறு ஒன்பு உயரும் கதிரவனே நோக்கும் உயிரும் தருமனையே நோக்கும் உன் தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு என்று ஆழ்வார் அனுபவித்து காட்டி சென்றிருக்கிறார். இப்படி அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படுபவன் என்ற உறவை நாம் அனுபவிக்க வேண்டும். அடுத்து 6வதாக சேஷி சேஷபாவம். பகவான் தான் சேஷி, நாம் அனைவரும், அதாவது ஜீவாத்மாக்கள் அனைவரும் சேஷர்கள். அதாவது பகவான் ஆண்டான், நாம் எல்லோரும் அவனுக்கு அடிமைகள் என்ற உணர்வு வர வேண்டும். இதைத்தான் வாரா வருவாய் வருமன் மாயா மாயா மூர்த்தியாய் ஆரா அமுதாய் அடியேன் ஆவி அகமே தித்திப்பாய் தீரா வினைகள் தீர என்னை ஆண்டாய் திருக்குடந்தை ஊரா உனக்கு ஆட்படும் அடியேன் இன்னும் உழல்வனோ என்று திருவாய்மொழியிலே சுவாமி நம்மாழ்வார் நமக்கு அனுபவித்து காட்டியிருக்கின்றார். இப்படி ஆண்டான் அடிமைத்தன்மையை, எம்பெருமான் தான் சேஷி, அவன்தான் ஆண்டான், நாம் அனைவரும் அவனுக்கு அடிமைகள் என்ற தத்துவத்தை உணர வேண்டும். அடுத்து 7வதாக சுவாமி பாவம், அதாவது உடைமை உடையவன். ஸ்வம் என்பது உடைமை, சுவாமி பாவம் என்பது உடையவன். அப்படி என்றால் நாம் உடையவன் யார்? அனைத்துக்கும் எஜமானனாகிய எம்பெருமான் தான் உடையவன். அவனால் படைக்கப்பட்ட அனைத்தும் அவனுடைய உடைமை என்று நாம் அனுபவிக்க வேண்டும். அந்த வகையிலே தொக்கிலங்கி ஆரெல்லாம் பரந்தொடி தொடுகடலே புக்கு அன்றி புறம் நிற்க மாட்டாத மற்ற அவை போல் மிக்கு இலங்கு முகில் நிறத்தாய் வித்துவக்கோட்டம்மா உன் புக்கிலங்கு சீரல்லால் புக்கிலன்கான் புண்ணியனே என்று குலசேகர பெருமாள் அனுபவித்ததை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நதிகள் ஆறுகள் பலவாக இருந்தாலும் அவை அனைத்தும் கடலிலே சென்று கடலுக்கு உடைமையாகி விடுகின்றன அல்லவா? அதே போன்றுதான் பகவானாகிய எம் தலைவனாகிய திருமாலை சேர்ந்தே நாம் சிறப்படைய முடியும் என்பதை எடுத்து காட்டுகின்றார் குலசேகர ஆழ்வார். இதுதான் சுவாமி பாவம், அதாவது உடைமை. அந்த உடைமைகளுக்கு உடையவன் என்ற பாவத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அடுத்து 8வதாக ஆதார ஆதேய பாவம், தாங்குபவன் தாங்கப்படுபவன் என்ற நிலை. தாங்குபவன் யார்? அனைத்து உலகத்தையும் தாங்குபவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன்.
தாங்கப்படுபவர்கள் அனைத்து சேதன அசேதனங்களும் எம்பெருமானால் தாங்கப்படுபவை. அனைத்து தேவர்களும் அனைத்து தேவதைகளும் எம்பெருமானுடைய ஸ்வரூபம்தான். எம்பெருமானுடைய விராட்ட ஸ்வரூபத்திலே அனைத்து தேவதைகளும் எம்பெருமானுடைய அங்கங்களாக அவனால் தாங்கப்படுகின்றதல்லவா? அதைத்தான் ஆதார ஆதேய பாவம், தாங்குபவன் தாங்கப்படுபவன். இதற்கு பெருமாள் திருமொழியிலிருந்து ஒரு பாசுரத்தை அனுபவித்து பார்க்கலாம். வெங்கண் தென்கலரு அடர்த்தியாய் வித்துவக்கோட்டம்மானே, எங்கு போய் உய்கேன் உன் இணையடியே அடையலல்லால், எங்கு போய் கரை காணாது எரிகடல்வாய் மீண்டு ஏயும் வங்கத்தின் கூம்பேறும் மாப்பறவை போன்றேனே. கடல்ல காகம் தீனி இருக்கின்றதுக்காக ஒரு கப்பல்ல போய் உட்காருமாம். கப்பல் நகர்ந்து நகர்ந்து நடுக்கடல்ல போன உடனே அதுக்கு எங்க போறதுன்னே தெரியாம திருப்பி அந்த கப்பல்லையே உட்கார்றதுன்ற ஒரு அடையாளத்தை காட்டி, எங்கும் போய் கரை காணாது எரிகடல்வாய் மீண்டும் ஏயும் வங்கத்தின் கும்பேறும் மாப்பறவை போன்றேனே என்பதை நாம் நினைத்து கொண்டோம் என்றால் ஆதார ஆதேய அனுபவம் வந்துவிடும். எல்லாவற்றையும் தாங்குபவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், தாங்கப்படுபவர்கள் நாம் என்ற உணர்வு வந்துவிடும். கடைசியாக 9வது உறவு பகவானுக்கும் நமக்கும் உள்ளது உறவு சரீர ஆத்ம பாவம் அல்லது சரீரி பாவம் என்றும் சொல்லுவார்கள். இத சரீரி பாவம் என்றால் இந்த உடலுக்கும் உயிருக்கும் உள்ள அந்த உறவு. திட விசும்பு எரி வெளி நீர் நிலம் இவை மிசை படை பொருள் முழுவதும் மாயவை அவைதொரும் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துலன் சுடர்மிகு சுருதியில் எவை உண்ட சுரனே என்று நம்மாழ்வார் பாசுரத்திலே அனுபவித்து காட்டியிருக்கின்றார் அல்லவா? இதுதான் சரீர ஆத்மா பாவம், சரீரி பாவம் அல்லது உடலுக்கும் உயிருக்கும் உள்ள பாவம். கரந்தெங்கும் பறந்திருக்கின்ற அந்த எம்பெருமானை போன்று இந்த உடலிலே உயிர் இருப்பது எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள உடலுக்கும் உயிருக்கும் உள்ள உறவு போன்றது என்று ஆழ்வார் காட்டுகின்றார். இந்த நினைவுகளை எல்லாம் சொல்லிதான் தூமணி மாடத்து 9 வித நவரத்தினங்கள் பொதிக்கப்பட்ட அந்த மணிமாடத்து என்ற அந்த ஒற்றை வார்த்தைக்கு இவ்வளவையும் நாம் உதாரணமாக சுவாபதேசமாக உள்ளுரை பொருளாக அனுபவிக்க வேண்டும். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் என்று சொல்லுவார்கள். இந்த எதுகை மோனை வரணுன்றதாக தூபம் கிடையாது, தூமம்ட்டு சில பேர் சொல்றா, அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. ஏன்னா 2வது எழுத்து எல்லாம் பாவர்க்கத்திலேயே வருது, அதனால இது மாவர்க்கத்திலேயே வருது, அதனால இங்க பாவர்க்கம் வரக்கூடாது, அதனால தூமம் என்று சொல்லுவோம் என்றால். தூமம் என்றால் அது வேறு வகை அர்த்தம். இப்போ அர்ச்சராதி மார்க்கம் ஒன்று இருக்கு, தூமாதி மார்க்கம்னு ஒன்று இருக்கு. அது புகை மண்டலம். புகை மண்டலம் எங்க எழுத்துட்டு போகும்? நரகத்துக்கு கொண்டு போகும். அச்சராதி மார்க்கம் எங்க கொண்டு போகும்? எம்பெருமானுடைய திருவடிக்கு கொண்டு போகும். அதனால தூபம் என்றே நாம் அனுபவிப்போம். தூமம் என்பது வேண்டாம். சில பேர் அப்படி அனுபவிக்கிறா, அதனால சொல்றேன். அது பாடபேதம் இல்லை. எதுகை மோனைக்காக அங்க எல்லாத்துலேயும் இது வருது, மாவர்க்கம் சொல்லியிருக்கார் 2வது எழுத்துல. ஆகையினால தூபம் என்பதை தூமம் என்று சொல்லுவோம் என்றால் அர்த்தமே அனர்த்தமாகி விடுகின்றது. ஆகையினால தூபம் கமழ. தூபம் கமழ்தல் என்றால் ஞானத்திற்கு அடுத்து நமக்கு சித்திக்க வேண்டியது அனுஷ்டானமும் வைராகியமும் என்பதை உணர வேண்டும். ஞானம் பெருகினால் அனுஷ்டானத்தை கடைபிடிக்க வேண்டும், நமக்கு அந்த வைராகியம் வேண்டும் என்ற உணர்வு வந்துவிடும் என்பதை உணர்த்துகின்றார். அது என்ன வைராகியம் வரணும்? காம குரோத மதமாச்சரியங்களை, துர்க்க குணங்களை விரட்டுகின்ற ஒரு வைராகியம் வர வேண்டும். இப்போ எதுக்காக தூபம் போடுறோம்? வீட்டில் இருக்கிற துர்வாசனை போகணும், நல்ல நறுமணம் கமழணும்னு தான் தூபம் போடுறோம். அது போன்று நம் மனமாகிய இந்த நமது வீட்டிலே நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும் என்றால் துர்குணங்கள் விலக வேண்டும். அதற்காக தூபம் போடுங்கள் என்று தூபம் கமழ. காம குரோத மதமாச்சரியங்கள் என்ற துர்குணங்கள் விலகி போவதற்காக, சத்துவகுணம் பெருகுவதற்காக தூபம், நல்ல தூபத்தை போட வேண்டும் என்பது தூபம் கமழை என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் சொல்லி இருக்கின்றாள் என்று அனுபவிக்கலாம். அடுத்து தூபம் கமழ துயிலணை மேல் கண் வளரும். இங்கு துயிலணை மேல் தூங்கும் அப்படியே எதுகை மோனிக்கு கண் வளருன்றத தூங்கும் சொல்லியிருக்கலாமே ஆண்டாள். ஏன் கண் வளரும் என்று சொன்னால், கண் வளர்தல் என்று யோகு நித்திரை செய்கின்றான எம்பெருமான் அது போன்று கண் வளர்தல் என்ற அற்புதமான ஒரு வார்த்தையை இங்கு பிரயோகம் பண்ணுகின்றாள். கண்ணனிடத்திலே அனைத்து கவலையும் ஒப்படைத்து விட்டோம் என்றால்
அங்கே அவள் தூங்க மாட்டாள், கண் வளர்ந்து கொண்டிருப்பாள் என்று நமக்கு எடுத்து காட்டுகின்றாள். தப்பு ஒன்று பண்ணிட்டோம்னா நமக்கு நல்ல தூக்கம் வருமோ? போய் தூங்க முடியுமோ? தூங்கும்போது அடுத்து என்ன நடக்குமோன்னு திடீர்னு எழுந்து உட்காந்துருவோம். அடுத்து என்ன நடக்குமோ? இதுதான் எப்போ ரைடு வருமோ, இவ்வளோ பதுக்கி வச்சிருக்குமேட்டு பயந்து பயந்து தூக்கம் தொலைத்து போய் இருக்கின்றார்கள் அல்லவா? அது போன்று இல்லாமல் கண் வளரும். அனைத்தையும் சர்வேஸ்வரனாகிய அந்த எம்பெருமானிடம் ஒப்படைத்து விட்டோம். என்னை காக்க வேண்டியது உன்னுடைய கமே தொயி ரக்ஷதி ரக்ஷகைஹி. என்னை நீ காக்கலன்னா வேற யார் காக்க போறா? என்னை நீ காக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டுன்னா வேற யார் வந்து என்னை காப்பாற்ற முடியும்ட்டு சுவாமி தேசிகன் நமக்கு எடுத்து காட்டினார் அல்லவா? அது போன்று பகவானிடம் நம்மை நாம் ஒப்படைத்து விட்டோம் என்றால் நல்ல தூக்கம், நிம்மதியான தூக்கம் வரும் என்பதைத்தான் கண் வளரும் என்ற வார்த்தைகளே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். தூபம் கமழ துயிலணை மேல் கண் வளரும். இவள் கிருஷ்ணானுபவத்திலேயே திளைத்து சர்வமும் கிருஷ்ணனே என்று கிருஷ்ணனிடம் தன்னை ஒப்படைத்து விட்டதனால் எந்த விதமான கவலையும் இல்லாமல் உறங்குகின்றாள் என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்கின்றார் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இதையே வேறொரு விதமா சிந்திச்சு பார்த்தோம்னா, துயிலணை மேல் கண் வளரும் என்பதை மற்ற சுகபோகங்களில் எண்ணம் செல்லாமல் என்று எடுத்துக்கொள்ளலாம். பஞ்சனை என்பது என்ன? சுகத்திற்கு ஒரு அடையாளம். நமது இந்திரிய சுகங்களுக்காக மற்ற இன்பங்களை நாடி போகாமல் கண் வளர்ந்தோம் என்றால் எம்பெருமானுடைய சிந்தனையையே மனதிலே தேக்கி எம்பெருமானையே நினைத்து கொண்டு நாம் கவலையற்று இருந்தோம் என்றால் அந்த நிலைப்பாடைத்தான் கண் வளர்தல் என்ற இந்த வார்த்தையிலே ஆண்டாள் சொல்லி இருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இதைத்தான் பகவான் பகவத்கீதையிலே ஒரு ஸ்லோகத்திலே அற்புதமாக உபதேசித்திருக்கின்றான். யானிசா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யதி யஸ்யாம் ஜாகர்த்தி பூதானி சா நிசா பஸ்யதோ முனே. அதாவது உலகத்தில் இந்த சம்சாரிகள் எதில் விழித்து கொண்டிருக்கின்றார்களோ அதில் ஞானிகள் தூங்குகின்றார்கள் என்று சொல்லுகின்றான் பகவான். சம்சாரிகள் எதில் விழித்து கொண்டிருக்கின்றார்கள், ஞானிகள் எதில் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நாம் அனுபவிக்கணும். நம்ம சம்சாரிகள் நமக்கு இது வேண்டும் அது வேண்டும்ட்டு கவலைப்பட்டு கொண்டே எப்பொழுதும் நம் தூக்கம் கூட ஒழுங்காக வளராமல் தூங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஞானிகள் எப்பொழுதும் பகவத் சிந்தனையிலே இருக்கின்றதனால் அவர்கள் கண் வளர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை காட்டுவதற்காகத்தான், ஞானிகளிடம் உள்ள அந்த வைராக்கியத்தை காட்டுவதற்காகத்தான் எம்பெருமான் கிருஷ்ணன் சொன்னது போன்று நாம் எதில் விழித்து கொண்டிருக்கின்றோமோ, எது வேண்டும் என்று நாம் சதா சர்வகாலமும் இகபர சுகங்களை நினைத்து விழித்து கொண்டிருக்கின்றோமோ அதை எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு ஞானிகள் எம்பெருமானியே நினைத்து நாம் உறங்குவதில் அவர்கள் விழித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பகவத்கீதையிலே சொன்னதை நாம் கண் வளரும் என்ற வார்த்தைக்கு அர்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் ஞானம், அனுஷ்டானம், வைராக்கியம் என்ற மூன்றும் சித்தித்தால்தான் எம்பெருமானுடைய சிந்தனை நம் மனதிலே வரும் என்று பகவத்கீதையிலே எம்பெருமான் நமக்கு எடுத்துக்காட்டினாள் என்பதையும் நாம் இங்கு அனுபவிக்க வேண்டும். அடுத்து மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திறவாய் என்று சொல்லுகின்றாள். ஒரு உறவு சொல்லி அழைத்தாலே ஒரு அந்யோன்யம் வந்துவிடும் அல்லவா? நாம் எல்லாம் கல்லூரி காலத்தை நினைத்து பாருங்கள். கல்லூரி காலத்திலே நண்பர்கள் எல்லாம் ஒருத்தன் பேர் சொல்லி கூப்பிட்டுக்க மாட்டான். என்ன மாமா, என்ன மச்சான், அப்படி அதாவது யதார்த்தமாக சொல்லிக்கிறது ஒரு என்ன மாமா எப்படி இருக்க, என்ன மச்சான் எப்படி இருக்கேன்னு கேட்குறாள்ல. எதுக்கு? ஒரு அந்யோன்யத்தை காட்டும். உறவு சொல்லி கூப்பிடும் பொழுதே ஒரு அந்யோன்யம் வந்துவிடும். இப்போது நம்ம சம்பிரதாயத்தில் என்ன பண்ணுறோம், பெரியவாளை நம்ம பார்த்தா மாமான்றோம். மாமான்ற உறவு என்ன? அம்மாவுக்கு சமையன், அதாவது சகோதரன் என்ற உறவு, அப்படி அழைக்கின்றோம் அல்லவா? ஆகையினால் ஒரு உறவு சொல்லி அழைக்கின்ற பொழுது ஒரு அந்யோன்யம் வந்துவிடும். ஆகவே மாமான் மகளே என்று இங்கு அழைக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். அடுத்து மணிக்கதவம் தாழ் திறவாய் என்று சொல்லுகின்றார்கள். நாம் கீழ்ப்பாசுரத்திலே கீசு பாசுரத்தை அனுபவிக்கும் பொழுது தாழ் திறவாயின்னு சொல்ல, திறவாய் என்று தான் சொன்னால்னு அனுபவிச்சோம் இல்லையா? திறவாய்னா உன் மனச கதவை முதல்ல திறந்துடு, அதுக்கப்புறம் வாசக்கதவை திறன்னு சொன்னான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெளிஞ்சு மேலே வந்தாச்சு, அடுத்த படிக்கு போயாச்சுன்றதுனால தாழ் திறவாய், மனக்கதவு ஏற்கனவே திறந்து போச்சு, கிருஷ்ணானுபவம் நிறைந்து இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது
தாழ்த்திரவாய் என்ற வார்த்தையை சொல்லுகின்றாள். அப்போ படிப்படியாக ஞான நிலைக்கு நம்மை ஆண்டாள் உயர்த்தி கொண்டு போகின்றாள் என்பதை நாம் உணர வேண்டும். ஆகையினால்தான் உறவு சொல்லி அழைப்பது தான் ஒரு உன்னதமான தன்மை என்பதை நாம் இப்போ சகஸ்ரநாமம் சேவிக்கிறோம் இல்லையா? சகஸ்ரநாமம் எப்படி ஆரம்பிக்கிறது? வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லையா? சகஸ்ரநாமம் ஆரம்பிக்கிறது இல்லையா? அதில் என்ன சொல்றார்? வியாசரை குறிப்பிடுகின்ற பொழுது அவர் யார் என்பதை சொல்லுவதற்காக அவர் சக்தியினுடைய பேரன், பராசரருடைய மகன், சுகபிரம்மத்தினுடைய தகப்பனார் என்று உறவு முறைகளை சொல்லி வியாசர் இவர் என்று அடையாளம் காட்டுகிறோம் அல்லவா? அதுபோன்று ஒரு உறவு முறையை சொல்லி நாம் அடையாளம் காட்டினால் ஒரு அந்யோன்யம் வந்துவிடும் என்பதற்காகத்தான் மாமான் மகளே என்று இந்த பாசுரத்திலே நமக்கு ஆண்டாள் நாச்சியார் அழைத்திருக்கின்றாள் என்று உள்ளுரை பொருளாக நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த மாமான் மகளே, இந்த மாமான் யார் என்றால் நம் ஆச்சாரியர் என்றும் ஒரு சுவாபதேசம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் நம் சுவாமி நிகமாந்த மகாதேசியனுடைய ஆச்சாரியன் அவருடைய மாமான் கிடாம்பிய புல்லார். அந்த வகையிலே மாமான் என்பது ஆச்சாரியன் ஒருவரையே சொல்லுவதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும், அவர் ஒருவரால் தான் ஏற்றி மனத்து எழில் ஞான விளக்கை ஏற்ற முடியும் என்றும் நாம் அனுபவிக்க வேண்டும். ஆகவே மாமான் மகளே என்று சொன்னால் அடுத்து மாமீர் அவளை எழுப்பீரோ என்று சொல்கின்றாள். இங்கு ஒரு நுணுக்கமான ஒரு தத்துவத்தை நம்ம பார்க்கணும். மாமான் என்று தான் சொன்னால் மாமியை சொல்ற பொழுது என்ன சொல்றா? மாமீர், மரியாதையோட சொல்றா. எப்பொழுதுமே பெண்களுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்து மரியாதை கொடுப்பது இல்லையா? இப்போ நம்ம வைஷ்ணவ பரிபாஷையில் சாதாரணமாக பேசும் பொழுது தேவரீ சௌக்கியமாக இருக்கா, ஆற்றுல அம்மங்கா சௌக்கியமாக இருக்கான்னு சில பேர் கேட்பா. அப்புறம் தேவிகள் சௌக்கியமாக இருப்பாளான்னு கேட்பா இல்லையா? இது வைஷ்ணவ பரிபாஷை. மனைவி, அதாவது நம்ம அவரை யாரை விசாரிக்கிறோமோ அவருடைய பத்னி நன்றாக இருக்கின்றாளா என்பதை விசாரிக்கும் பொழுது தேவிகள்லாம் சௌக்கியமாக இருக்கான்னா தேவிகள் என்று பன்மையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது வேற யாருக்கோ தேவிகள் நிறைய பேர் இருக்கும். தேவிகள் என்பது ஒரு பெருமை உயர்த்தி சொல்லுவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் மாமீர் என்று, இந்த மாமி என்று சொல்லாமல் மாமீர் என்று இர்விகுதியை சேர்த்து ஒரு மரியாதையாக அழைப்பதை நமக்கு ஆண்டாள் காட்டுகின்றார். அதாவது நாம் நடப்பது எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஒரு சின்ன ஒரு வார்த்தை பிரயோகத்தினுடைய வித்தியாசத்திலேயே நமக்கு எடுத்து காட்டி விடுகின்றார். மாமான்றது தாய் மாமன்ட்டு எப்பயுமே ஒரு அன்பு இருக்கும், பாசம் இருக்கும். எம்பெருமானியே நம்ம அவன் இவன் என்று சொல்லும்போது மாமாவை என்ன சொல்லுவோம்? ஒருமையிலும் அழைப்போம், ஏனால் பாசம் மிகுந்து விடும். ஆனால் மாமி யாரு? வேறு வீட்டிலிருந்து இங்கு வந்தவள் என்பதால் அவரை ஒரு மாமாவுக்கும் மேல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு மாமீர் என்று அழைக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்கிறோம். இது நம் வாழ்க்கை முறையை நமக்கு எடுத்து காட்டுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி நாங்கள் அனுபவிக்க போகின்ற இந்த நோன்பிலே கலந்து கொண்டு பரமனாகிய கண்ணனுடைய பேரும் புகழும் போற்றி பாடும் வகையிலே மாமீர் உன் மகளை எழுப்பீரோ, நீங்கள் எழுப்பி எங்களுடன் அனுப்பி வைக்க மாட்டாளோ? ஊமையோ, அவள் புலன் சார்ந்த இன்பங்களிலேயே அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஊமையோ என்பது சிற்றின்பங்களிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்களை ஊமையோ அன்றி செவிடோ அல்லது அனந்தலோ அல்லது ஏமப்பெருந்துயர் மந்திரப்பட்டாலோ என்று சொல்லுகின்றாள். இங்கு புலன் சார்ந்த இன்பங்களிலேயே உழன்று கொண்டிருப்பவர்களை இந்த பதங்கள் ஊமையோ அன்றி செவிடோ அன்று அனந்தலோ ஏமப்பெருந்துயர் மந்திரப்பட்டாலோ என்று ஆண்டாள் நாச்சியார் அடுக்கடுக்கான வார்த்தைகளை வைத்து இந்த இந்திரிய சுகங்களிலேயே ஈடுபட்டு எம்பெருமானை நினைக்காமல் இருக்கின்றவர்களை குறிப்பிட்டு சொல்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்போ இங்க ஒரு சின்ன ராமானுஜருடைய சரித்திரத்திலே நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சியை நான் இங்கு விஞ்ஞாபனம் பண்ணுகின்றேன். இப்போ நாம் எல்லாரும் அப்படியே ராமானுஜர் காலத்துக்கு கற்பனையில போயிடுவோம். அப்படியே ராமானுஜர் காலட்சேபம் பண்ண கோஷ்டியில போய் உட்கார்ந்துடுவோம். அங்கு காவேரி கரையிலே ஒரு பரந்த ஆலமர நிழலிலே எம்பெருமானார் சத் சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கின்றார். காலட்சேப கோஷ்டி நடந்துட்டு இருக்கு. திடீர்னு காலட்சேப கோஷ்டியில் இருந்தவர்களுடைய கவனம் வேறு திசையிலே போச்சு. எல்லோரும் வேறு பக்கம் திரும்பி பார்த்த உடனே சுவாமி பார்க்கறாரு. என்னன்னா, ஒரு மல்லன்
ஒரு பெண்ணுக்கு குடைபிடித்து கொண்டு போவதை வேடிக்கை பார்க்கின்றார்களாம் சிஷ்யர்கள். உடனே அவர்களை தடுத்தாட்கொண்டு கேட்கிறார் சுவாமி, இவெல்லாம் யாரு? யார் அவன்? எதற்காக குடைபிடித்து போகின்றான் என்று சொல்லுகின்ற பொழுது, அவன் ஒரு மாமல்லன். மல்லன்னா மல்யுத்தம் பண்ணுகின்றவன். அவன் கூட செல்லுபவர்கள் ஹேரம்பா என்ற நாட்டிய மங்கை. அவளுடைய கண்ணழகிலும் அவளுடைய உடல் அழகிலும் சொக்கிப்போய் இந்த மல்லன் அவளுக்கு குடைபிடித்து செல்கின்றான் என்று சொன்னார்களாம். உடனே பரம காருண்யம் உடைய எம்பெருமானார், காரே கருணை ராமானுசா இல்லையா, உடனே போய் அந்த மல்லனையும் அழைத்து வா என்று சொல்ல, போய் ஒரு சிஷ்யன் சுவாமி உங்களை கூப்பிட்றான்னு கொட்டானான். அவன் வந்தான். நான் பாட்டுக்க என் வழியிலே என் பொண்டாட்டிக்கு கொடைபிடித்து போனதை ஏன் சுவாமி என்ற கூப்பிட்டு கேட்டானாம். எதற்காக நீ கொடைபிடித்து போகின்றாய் என்று எம்பெருமான் கேட்க, அவள் கண் அழகுக்கு இந்த உலகிலே வேறு ஈடு இருக்கின்றதா? ஆகையினால் அவள் கண் கருத்து போகக்கூடாது என்பதற்காக கொடைபிடித்து போகின்றேன் என்று சொன்னானாம். சரி, சுவாமி சொன்னாராம், இந்த கண்ணை விட அழகான வேறு ஒரு கண்ணை உனக்கு நான் காட்டினால் இந்த சுகத்திலிருந்து மீண்டு வருவாயான்னு. என் ஹேரம்பாவனுடைய உடல் அழகிற்கும் என் ஹேரம்பாவனுடைய கண் அழகிற்கும் மாற்று இந்த உலகில கிடையாது. உனக்கு தெரியாது சாமி, நீ ஒரு சன்னியாசி, காவி கட்டின்னு இருக்க, போன்றான். காட்டுகிறேன் வா என்று அந்த மல்லனை கையை பிடித்து அழைத்து செல்லுகின்றாள். ஹேரம்பை, மல்லர்களை மாய்த்த அந்த மல்லன் ஹேரம்பை என்ற அந்த பெண்ணுடைய விற்போரிலே தோற்று அவளுக்கு குடைபிடித்து சென்றவனை மாற்றுவதற்காக அழைத்து செல்லுகின்றார். எங்கே அழைத்து போனார்? நாமளும் அந்த சுவாமி பின்னாலேயே போவோம். அங்க காவேரி கரையில காலட்சேபம் நடந்துட்டு இருந்தது. அங்கேருந்து தரதரன் இந்த மல்லனை கையை பிடித்து, வில்லி என்பது அவன் பெயர், அந்த வில்லி என்ற மல்லனை கையை பிடிச்சு அழைச்சின்னு வந்தார் ராமானுஜர். அழைச்சிண்டு தெற்கு கோபுரத்துக்கு வருகின்றார். தெற்கு வாசல் தாண்டி, ஆளிநாடன் வீதி தாண்டி, ரங்கவிலாஸ் மண்டபம் தாண்டி, கருட மண்டபத்தையும் தாண்டி, ஆரியபடால் வாசலை தாண்டி, சந்தனு மண்டபத்தையும் தாண்டி, மேலப்படிகள் ஏறி கிளிமண்டபத்தையும் தாண்டி இதோ ஆகிவிட்டது காயத்ரி மண்டபத்துக்கு. இப்பெல்லாம் நம்ம எங்க இருக்கோம்? காயத்ரி மண்டபத்தில் இருக்கும். காயத்ரி மண்டபம்னா என்ன? 24 காயத்ரி அக்ஷரங்களையும் தூண்களாக கொண்ட மகா மண்டபம். காயத்ரி சொரூபமாக, ஓம் என்ற பிரணவநாதத்தின் சொரூபமாக இருக்கின்ற எம்பெருமான் உள்ளே பள்ளி கொண்டிருக்கின்றாரே, அந்த மண்டபத்துக்கு கருவறை எதிரிலே நாம் இப்பொழுது நிற்கின்றோம். குறுகிய வாசல், பிரணவாகார விமானமாகிய ரங்க விமானத்தினுடைய குறுகிய வாசல் எதிரே நாம் நிற்கின்றோம். அந்த குறுகிய வாசல் பார்ப்பதற்கு குறுகியதாக இருந்ததே ஒழிய உள்ளத்தை உருக்குகின்ற வாசல். அங்கு நிற்கும் பொழுதே நெய் தீப வாசனை, துளசி வாசனை என்று நம் உள்ளத்தை துளைக்க, திகைப்பிலிருந்து மேலாத அந்த மல்லன் அழகான கண்ணக்காற்றன்னு சொல்லி இந்த சாமியார் நம்ம கொண்டு இங்க நிறுத்திருக்காரே, உள்ள யாராவது நம் ரம்பாவையோட அழகான பெண் இருக்கின்றாளோ என்று நினைத்தானாம். அப்பொழுது அவன் உள்ளம் குளிர்கின்றபடி அங்கே பச்சைக்கற்பூர நெடி என் உடலையும் உள்ளத்தையும் உருக்கி என்னமோ செய்யறதுன்னு முதல் வார்த்தையை சொன்னானாம். யாரோ கண்ணை காட்டுறேன்னு கூட்டின்னு வந்தீங்க, நான் பெண்ணை காட்டுவீங்களோன்னு நினைச்சிட்டு வந்தேன். இங்க இந்த பச்சைக்கற்பூர வாசனையும் துளசி வாசனையும் வெண்ணெய் வாசனையும் என்னை என்னமோ பண்றது, ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு சாமின்னு நானா. யாரு? வில்லி என்ற அந்த மல்லன். இப்படி அவனை விட அழகிய கண்களை, அவளை விட அழகிய கண்கள் கொண்டவனை காட்டுகின்றேன் என்று அழைத்து வந்த எம்பெருமானார், மல்லா பார் என்று சொல்ல திரை விலகுகின்றது. எம்பெருமானுக்கு திரை சாத்தி இருந்தார்கள் அல்லவா, அந்த திரை விலகுகின்றது. கற்பூர தீபாராதனை நடைபெறுகின்றது. அப்பொழுது மல்லனே பார் அந்த கண்களை என்றார் எம்பெருமானார். அந்த கணீர் என்ற ஒளியை கேட்டவுடனே மல்லன் விழித்து எழுந்து ஒரு மாதிரி மயக்கத்தில் இருக்கான். அவன் அந்த இடத்தினுடைய தன்மையே அவனை ஒரு விதமான மாற்றத்தில் கொண்டு வந்து விட்டது. அப்பொழுது பார்க்கின்ற பொழுது மல்லனே பார் என்று கணீர் என்று ஆச்சாரியன் சொல்ல கண்களை வெறித்து பார்க்கின்றான். கரிய கண்கள் தெரிகின்றது, பெரிய கண்கள் தெரிகின்றது, விரிந்த கண்கள் தெரிகின்றது. பள்ளி கொண்ட அந்த அரங்கனுடைய கரிய உருவத்திலே, அரியின் உருவத்திலே, கரிய உருவத்திலே, நெடிய உருவத்திலே ஜென்ம ஜென்மாந்திரத்திற்கும் போதுமான ரட்சிக்கக்கூடிய கருணை கண்களை காண்கின்றான். மெல்லிய தீபம் அசைந்து அசைந்து திருவடி முதல் திருவடி வரை சேவை காட்டுகின்றார்கள். அரங்கனுடைய
ஜோதி தரிசனத்தை பார்க்கின்றான், கற்பூர ஆரத்தி தரிசனத்தை பார்க்கின்றான். அருகிலே ஞான ஜோதியாக ஆச்சாரியன் நிற்கின்றார். இப்படி அவன் பார்க்கின்ற பொழுது திருக்கமலப்பாதம் வந்து என் கண்ணுள்ள நவுக்கின்றதே, சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே, உந்தி மேலதன்றோ என் அடியேன் உள்ளம் உயிரே, திருவயிற்று உதரபந்தனம் என் உள்ளத்தில் உலாவுகின்றதே, திருவார மார்பன்றோ அடியேனை ஆட்கொண்டதே, முற்றும் உண்ட கண்டம் கண்டீர் அடியேனை உய்யக் கொண்டதுவே, செய்யவாய் ஐயோ என் செந்தை கவர்ந்ததுவே, கரியவாகி படைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நின்ற அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே என்று ஆழ்வார் அனுபவிச்சார் அல்லவா? அந்த அனுபவம் அமலன் ஆதிபிரான் பாசுரம் சேவிக்கிறோம் இல்லையா? அந்த அனுபவத்தை எம்பெருமானார் இந்த வில்லிக்கு மல்லனுக்கு கொண்டு வந்து காட்டு அற்புதமாகி அந்த கரியவனுடைய கருணை கண்களை காட்டி, இந்த கண்களை விடவா உன் ஹேரம்பா உன்னுடைய கண்கள் அழகு என்று நீ சொல்லுகின்றாய், அறமார்பு அதுவன்றோ அடியேனே ஆட்கொள்கின்றதே, வக்ஷஸ்தலம் மகாலட்சுமி உறங்குகின்ற அந்த மக்ஷஸ்தலத்தை காட்டி, ஆரமார்பு அன்றோ அடியேனை ஆட்கொண்டதே, கண்டம் கண்டீர் அடியேனை உய்யக் கொண்டதுவே, செய்யவாய் ஐயோ என் செந்தை கவர்ந்ததுவே என்று அவனிடம் காட்ட காட்ட அவன் தடுமாறுகின்றான். ஏன் மல்லா தடுமாறுகின்றாய்? அருகில் உள்ள தூணை பிடித்துக்கொள். நீங்க ஸ்ரீரங்கத்துல இப்ப நம்ம பார்க்கிறோம், அல்லன் என்ன பண்றான்? திருமண தூண்கள் என்று இருக்கு இல்லையா, அந்த தூணை கட்டின்றே பெருமானை பார்க்கிறான், ரங்கநாதரை பார்க்கிறான், அனுபவிக்கின்றான். அவனுக்கு கண்களை காட்டுகின்றேன் என்று இந்த பெரிய கண்கள், கருணையை பொழிகின்ற கண்கள், அந்த அரிய கண்களை காட்டினார் எம்பெருமானார். மயங்கினான் மல்லன். அரங்கனுடைய தாமரை கண்களில் நேராக தீபம் சுழல்கின்றது. மல்லனுடைய இதயமும் சுழன்று அங்கு இருந்த அஞ்ஞானம் விளங்குகின்றது. அந்த தீப ஒளி அங்கே, ஞான ஒளி இங்கே, ஞான தீபமாய் இருக்கின்ற எம்பெருமானாரால் அவன் உள்ளத்திலே ஏற்றி வைக்கப்பட்டது. ஏற்றி மனத்து எழில் ஞான விளக்கை மாற்றினவர்க்கு என்று ஆச்சாரியர் அனுபவித்ததுபடி, இங்கு அரங்கனுடைய அனுபவத்திலே ஆச்சாரியனுடைய குரல் கணீரென்று ஒலிக்கின்றது. மல்லா நீ கண்டுகொண்டாயா என்று ஒரு ஆழ்வாருடைய பாசுரம், பொய்கை ஆழ்வாருடைய பாசுரத்தை அங்கு அனுசந்தானம் பண்ணுகின்றார் எம்பெருமானார் ஞான தீபமாக. ஒன்று மறந்தறியேன் ஓதநீர் வண்ணனை நான் இன்று மறப்பேனோ ஏழைகால், அன்று கருவரங்கத்து உட்கிடந்து கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கத்து மேயான் திசை என்று முதல் திருவந்தாதியிலே ஆழ்வார் சொன்ன அந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணி மல்லனுக்கு எம்பெருமானுடைய திருக்கண்களை காட்டி, இந்த கண்களை விட பேரழகு கொண்ட கண் இருக்கின்றனவா என்று கேட்கின்றார். உடனே அவன் சொல்கிறான், கண்டேன் கண்டேன், நாடினான் கண்டுகொண்டேன், என்னையே பார்க்கும் கண்களை கண்டுகொண்டேன், என்னையே விழுங்குகின்ற கண்களை கண்டுகொண்டேன், இல்லை இல்லை இந்த உலகத்தையே விழுங்குகின்ற கண்களை கண்டுகொண்டேன், ஐயோ இந்த கரியவனின் நீண்ட அப்பெரிய வாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே, கோலமணி ஆரமும் முத்து தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே என்று கதற ஆரம்பித்து விட்டானாம். வெள்ளி என்ற அந்தவன், வில்லியாக வந்தவன் தனுர்தாசனாக ஞானம் பெற்று மாறிவிடுகின்றான். அந்த மாயத்தை, அந்த ரசவாதத்தை செய்து காட்டியவர் எம்பெருமானார் என்பதை இங்கு நாம் நினைத்து கொள்ள வேண்டும். ஹேரம்பாவினுடைய கண்களை உடைய அழகிய கண்களை பார்த்தாயா என்று வில்லியிடம் கேட்க, தாங்க முடியவில்லை சுவாமி, நடுங்குகின்றேன். என்ன செய்தீர்கள் என்னை? என் கண்கள் அந்த கண்களோடு ஒட்டி கொண்டனவே, என்னை கண்கள் அந்த கண்களிலிருந்து எடுக்க முடியவில்லையே, ஏதோ நீங்க மந்திர மாயம் செய்து விட்டீர்களோ? பாசுரத்துல சொன்னால் அல்லவா ஆண்டாள், என்னை மந்திர மாயங்கள் செய்து கட்டி போட்டு விட்டீர்களோ என்று கேட்கின்றான். அந்த கண் மேல் உன் கண்ணை வைத்து விட்டாய் அல்லவா, இனி அந்த கண்கள் உன்னை கண்ணாக காப்பாற்றும், கவலைப்படாதே என்று எம்பெருமானார் அவனுக்கு அனுகிரகம் பண்ணி அந்த வில்லி என்ற மல்லனை தனுர்தாசன் என்று மாற்றி தன்னுடைய அடியவனாக சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டார் என்பது ராமானுஜருடைய வரலாற்றிலே வருகின்ற ஒரு உண்மை நிகழ்வு. ஆகவேதான் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே, என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று ஆழ்வார் உருகியது போன்று தனுர்தாசன் உருகினான். அவனை உருக வைத்தார் எம்பெருமானார். நாம் எல்லோரும் அவனுடன் சேர்ந்து ராமானுஜருடைய அந்த தீட்சண்யத்தாலே என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவோ என்று இப்ப நாமெல்லாம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கோம்.
அந்த வாசல்ல காயத்ரி மண்டபத்திலிருந்து எம்பெருமானுடைய விசேஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம்னு நினைச்சு பார்த்து என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொருனை காணாவோ என்று அனுபவிக்க வேண்டும். ஆகவேதான் வல்லாண்ட திண்டோல் மாமல்லனாகிய அந்த வில்லியை மல்லாண்ட திண்டோல் மாலவனாகிய அந்த மாமல்லன் ஏற்றுக்கொண்டு அனுகிரகித்து எம்பெருமானார் மூலம் அவனை ஆட்கொண்டு வில்லியாக வந்தவனை, மாமல்லன் என்ற வில்லி என்ற பெயரை கொண்டு வந்தவனை தனுர்தாசனாக ஆக்கினார். ஹேரம்பாவை பொன்னாச்சி என்று ஒரு திருநாமம் சூட்டி அவளையும் தன் அடியவளாக ஏற்றுக்கொண்டார் சுவாமி ராமானுஜர் என்பதை இங்கு காட்ட வேண்டும். இதுதான் ஆச்சாரிய நெறி. ஆச்சாரியன் சிஷ்யனை தேடி சென்று அனுகிரகம் பண்ணுவார். சத்பாத்திரம் என்று தெரிந்து கொண்டால் ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்பிட்டு பின்னால நாம் அனுபவிக்க போறோம். ஆகையினால் உள்ளே தீப சேவை, நம் கண்களிலே நேத்ரானந்த சேவை, கண்ணீர் மல்க அந்த காட்சியை பார்த்து விட்டோம். இப்பொழுது திரும்பி நம்ம லக்ஷ்மி ஹயகிரீவ பெருமாள் கோவிலுக்கு வந்துடுவோம். யாத்திரை முடிஞ்செடுத்து இங்கே வந்துட்டு மீண்டும் நமது அனுபவத்தை தொடருவோம். திருப்பாவை அனுபவத்தை தொடருவோம். இதே அனுபவம் அடியனுக்கு ஆச்சாரியர்களுடன் பக்கமிருந்து எம்பெருமானை சேவிக்கின்ற பாக்கியம் கிடைத்ததனால் அதை ராமானுஜர் அந்த தனுர்தாசனுக்கு கொடுத்த அந்த பாக்கியத்தை சொல்ல வேண்டும் என்ற உணர்விலே இந்த கதை அல்ல, உண்மையான நிகழ்வை இங்கு விஞ்ஞாபனம் பண்ணினேன். உன்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ. இங்கு ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ என்பதற்கு நாம் யார் கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால் திருமழிசை ஆழ்வாருடைய வரலாறோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். சுவாபதேசமாக ஒரு சமயம் திருமழிசை ஆழ்வார் திருப்புலியூர் போகணுன்றதுக்காக பெரும்புலியூர் என்ற ஊருக்கு போகிறதுக்காக போயின்னு இருக்கார். அப்போ போகிற வழியில் ஒரு அந்தணர்கள் ஒரு ஹோமம் வேள்வி நடத்தின்னு இருக்கார். உங்களுக்கு தெரியும், திருமழிசை ஆழ்வார் வர்ணாசிரம தர்மத்தில் குளத்தில் பிறந்தோர். நம்ம வர்ணாசிரமத்தை பேச வேண்டாம். அவர்கள் நினைத்து கொண்டார்கள், அந்த அந்தணர்கள், இவன் கீழ்ச்சாதி, இவன் காதில் நாம் சொல்லும் வேதம் விழக்கூடாது என்று இவர் அங்கு வருகின்ற பொழுது தாங்கள் சொல்லிக் கொண்டிருந்த வேத மந்திரங்களை நிறுத்திவிட்டார்களாம். எம்பெருமான் சும்மா இருப்பாரா? உடனே சரி, இவருக்கு திருமழிசை ஆழ்வார்க்கு தெரியும் நாம இங்க வரத்தினால்தான் அவ வேதம் சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு முற்றும் உணர்ந்த ஞானி அல்லவா அவர், ஒதுங்கி போய் ஒரு உரமா உட்காந்துட்டார். சரி, இவன் கண்ணுலேருந்து மறைஞ்சிட்டான், இப்போ நாம வேதம் சொல்லுவோன்ட்டு ஆரம்பிக்கலாம் பார்த்தா எங்க விட்டோன்னே அவளுக்கு மறந்து போச்சு. அத்தியனம் பண்ணி வேதத்தை கற்று கரை தேர்ந்து அவர்களுக்கு நாம் எந்த இடத்தில் வேதத்தை நிறுத்தினோம், தொடர்ந்து என்ன சொல்ல வேண்டும் என்பது எல்லாம் மறக்க செய்து விட்டான் மாயன் மாதவன். ஏனென்றால் பாகவத அபச்சாரம் பண்ணினார்கள். இவன் கீழ்சாதி என்று நினைத்து அவனுக்கு வேதத்தினுடைய ஒளி கேட்கக்கூடாது என்று நினைத்தார்கள் அல்லவா? இவர்களுடைய மனசு சுத்தமாக இல்லை. வாய் மந்திரத்தை ஓதினாலும் மனதிலே சுத்தம் இல்லை என்பதனால் அந்த மாயன் அந்த அந்தணர்களுடைய நினைவிலை மாற்றி எங்கு மந்திரம் சொன்னோம் என்பது தெரியாமல் தவிக்க வைத்து விட்டான். உடனே இந்த பக்கம் பார்க்கிறார்கள். சற்று தூரத்திலே திருமழிசை பிரான் அமர்ந்து இந்த காட்சியை பார்த்து கொண்டே இருந்து ஒரு கருப்பு எல்லை எடுத்து இப்படி பிளந்து காட்டினாராம். வாயால பேசல, உமையோ அன்று செவிடோன்னு இல்லாம வாயால் காட்டாமல் ஒரு கருப்பு எல்லை பிளந்து காட்டினார். அதுதான் அந்த காட்சியை பார்த்த உடனே இவர்களுக்கு நாம் எங்கு நிறுத்தினோம் என்பது ஞாபகம் வந்துவிட்டது. உடனே தொடர்ந்தார்கள் என்பது அவருடைய திருமழிசை ஆழ்வாருடைய வரலாறிலே போகின்றது. ஆகவேதான் வேதங்களையும் யாகத்தின் செயல்முறைகளையும் கற்பதாலோ அல்லது தானங்கள் செய்வதாலோ அல்லது கர்மங்களாலோ என்னை காணவும் முடியாது, அறியவும் முடியாது என்று பகவத்கீதையிலே பகவான் எம்பெருமான் உபதேசம் பண்ணி இருக்கின்றார். எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அகம்பாவம் அந்த அந்தணர்களுடைய அகம்பாவத்தை அழித்து அவர்களை வேதத்தை ஒரு க்ஷணம் மறக்க செய்தான் அல்லவா அந்த மாமாயன். ஏனென்றால் பாகவத அபச்சாரம் நடந்தது. அந்த அபச்சாரத்தை நீக்குவதற்கு அதே பாகவதர் இவர்களுக்கு ஒரு வழியை காட்டினார், உய்யும் வழியை காட்டினார். எல்லை பிளந்து காட்டி நீ எங்கு நிறுத்தினாய் என்று அடையாளம் காட்டினார் அல்லவா? ஆகவே இவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து அவரிடம் போய் க்ஷமாபணம் பண்ணிக்கொண்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தங்கள் செயலை தொடர்ந்தார்கள் என்று வரலாறு சொல்லும்.
கற்றுப்பெற்ற வெற்று ஞானத்தினால் செருக்கிலே இருந்தவர்களை திருமிழிசை ஆழ்வாருடைய ஞானத்தையும் பெருமையையும் உணர்ந்து அவரிடம் சரணாகதி பண்ணி பாகவத அபச்சாரத்தை மன்னிக்கும்படி வேண்டினார்கள் என்பதனால்தான் திருமிழிசை பிரானைத்தான் இந்த பாசுரத்திலே ஆண்டால் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ என்று அனுபவித்திருக்கின்றாள் என்று உட்பொருளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ, ஏமம் என்ற சொல்லுக்கு தமிழிலே பல அர்த்தங்கள் இருக்கு. இரவு, இன்பம், உன்மத்தம், கலக்கம், களிப்பு, காவல், சேமம், திரைச்சேலை, புதையல், பொன், மயக்கம், விபூதி என்று பல அர்த்தங்கள் இருக்கின்றது. இங்கு இந்த அர்த்தங்களிலே எந்த அர்த்தத்தை ஆண்டாள் எடுத்துக் கொள்கின்றார்? அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய ஆதிக்கமே இந்த ஏம பெருந்துயிலுக்கு காரணம் என்று எடுத்துக்கொள்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார். பொய்யுமா முகில் போல் வண்ணா உன் தன் பேச்சும் செய்கையும் எங்கள் மையலேற்று மயக்கம் உன் முகம் மாய மந்திரங்கள் கொலோ, நொய்யார் பிள்ளைகள் என்பதற்கு உன்னை நோவ நாங்கள் உரைக்கின்றோம், செய்யதாமரை கண்ணினாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையிலே என்று நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் நாச்சியார் அற்புதமாக சொல்லியிருக்கின்றாள் அல்லவா. ஆகவே ஏமப்பெருந்தியில் பட்டாலோ என்ற திருப்பாவை பாசுர வரிகளுக்கு இந்த நாச்சியார் திருமொழி பாசுரத்திலும் அர்த்தம் எதிரொலிப்பதை நாம் அனுபவிக்க வேண்டும். அடுத்து மாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவீன்றேலோர் எம்பாவாய் என்று சொல்கின்றாள். மாமாயன் ஆச்சாரியனிடம் மாமாயன் என்பதை ஆச்சாரியன் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், ஆச்சாரியனிடம் அடைந்து உபதேசம் பெற்று பேரின்பம் தரும் பகவத் அனுபவத்திலே திளைப்போம் என்று எளிமையான சுவாபதேச பொருள் உட்பொருள் நாம் அனுபவிக்கலாம். இது ஒரு விதமான அனுபவம். அமைவுடன் நாரணன் மாயையை அறிவார் யாரோ என்று திருவாய்மொழியிலே ஆழ்வார் அனுபவித்திருக்கின்றார். மாயனுடைய அந்த மாமாயனுடைய எம்பெருமானுடைய மாயைகளை யாரால தான் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றார். அத்தகைய மாயம் கொண்டவன். இந்த மாயன்றதுக்கு ஒரு சின்ன கதை. ஒரு சமயம் இப்பெல்லாம் நாம் ஆயர்பாடியில் இருக்கிறதா நினச்சிக்கோங்க. ஆயர்பாடியிலே கன்றுகளையும் கறவைகளையும் மேய்த்து கொண்டிருக்கின்றான் கண்ணன். இதை பார்க்கின்றான் பிரம்மா. நாம் படைத்த இந்த உலகிலே நம்மை விட பெருமையுடையவனாக இந்த கண்ணன் இருக்கின்றானே என்று நினைத்துக் கொள்கிறான். கண்ணன் எம்பெருமானுடைய ஸ்வரூபம். இருந்தாலும் பிரம்மாவுக்கு தான் படைக்கும் கடவுள் என்ற ஒரு அகங்காரம் என்ன பண்ணாரா, அந்த கறவைகள் அனைத்தையும் அந்த ஆயர்பாடியில் இருக்கின்ற அத்தனை பேரையும் கொண்டு போய் தன்னுடைய லோகத்திலே மறைத்து வைத்து விட்டாராம், சிறை வைத்து விட்டாராம். மாயனாகிய அந்த மாயவனுக்கா தெரியாது இந்த உடனே தன்னுடைய அந்த மாயத்தினால் ஆயர்பாடியில் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர் இருக்கா. ஆயர்பாடியில் எத்தனை பசு கன்றுகள் கறவைகள் இருந்தோ அத்தனை கன்றுகளும் இங்கே இருக்கும்படி பண்ணிவிட்டான் மாயத்தினால். அதோடு விட்டானா இவர் பிரம்மா இங்கேருந்து மெதுவாக தன் அன்னப்பறவையில் போய் அந்த பிரம்மலோகம் போகிறதுக்கு அவருக்கு முன்ன அங்கே போயிட்டாராம் கண்ணன். அங்கே போயிட்டு லோகத்தில் பிரம்மான்னு ஒருத்தன் வேஷம் போட்டுண்டு, கண்ணன்றவன் வேஷம் போட்டுண்டு, பிரம்மா மாதிரி உங்களுடைய தலைவன் மாதிரி வேஷம் போட்டுண்டு இங்கே வருவான். அவனை நீங்கள் தலைவன் நினச்சிக்காதீங்க, அவன் வந்தான்னா பிடிச்சி சிறையில் அடைத்து விடுங்கள்னு சொல்லிட்டாராம். நன்றாக நைய புடையுங்கள் என்று சொல்லிட்டு கண்ணன் மறைந்து விடுகின்றார். நம்ம பிரம்மா மெதுவாக எல்லாரையும் சிறை வைத்து விட்டோமே, இந்த கண்ணன் என்ன பண்ணுறான்ட்டு பார்க்கலான்ட்டு பூலோகத்தில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் அப்படியே இருக்குது. எல்லா பசுக்களும் அப்படியே இருக்குது. பூலோகத்தில் இருந்த ஆயர்கள்லாம் அப்படியே இருக்கா. அது என்னடா இது, நமக்கு போய் அங்கே சிறை வைத்தோம் என்று உடனே போய் அங்கே பார்க்கலான்ட்டு பிரம்மலோகத்துக்கு வர ஏற்கனவே தான் இங்கே ஒரு மாயம் பண்ணிட்டு போயிட்டாரு. இவர் வந்த உடனே சிறைக்காவலர்கள் அவனை பிடித்து அடித்து நைய புடைக்கின்றார்களாம். எங்க பிரம்மா உள்ள இருக்கார், நீ எங்கேந்திரா வேஷம் போட்டுட்டு வந்தீங்கன்ட்டு உண்மையான பிரம்மாவை அடித்தார்களாம். இது ஹாசியத்துக்காக சொல்ல வேண்டிய ஒரு கதை, எம்பெருமானுடைய மாயத்தை. அப்பொழுதுதான் பிரம்மாவுக்கு புரிஞ்சுதான் நம்மளுடைய அகங்காரத்தினுடைய கிருஷ்ணனுடைய மாயத்தை பிரபாவத்தை குறைத்து மதிப்பிட்டு விட்டோமே என்று கிருஷ்ணனிடம் சரணாகதி பண்ண அவனை மன்னித்தார் எம்பெருமான் என்று விஷ்ணு புராணத்திலே ஒரு கதை வரும். இதுதான் எம்பெருமானுடைய மாயத்தை நமக்கு காட்டுகின்ற ஒரு கதை. ஆகவேதான் அமைவுடை நாரணன் மாயையை யார் அறிவார் என்று ஆழ்வார் அனுபவித்தார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மாயன் மாதவன் என்று பலவிதமான மாயங்கள் செய்தவன். இந்த மாதவன் என்ற வார்த்தையை மாமாயன் வைகுந்தன் என்ற 2 பதங்களுக்கும் இடையில் வைத்து ஆண்டாள் அனுபவித்திருப்பதும் ஒரு சுவையான ஒரு இலக்கிய செறிவுமிக்க ஒரு
அர்த்தமாக நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி இன்னும் இந்த மாமாயன்ற வார்த்தையை சொல்லுவதற்கு நேரம்தான் கிடைக்காதே தவிர, மாமாயன் என்பதனுடைய பொருள் இருந்து கொண்டே இருக்கும் அந்த அமுத சுரபியை போன்று என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த மாமாயன், ஆயன், ஆயன் பெரிய ஆயன் யார்? கிருஷ்ணன் என்று அனுபவிக்கலாம். மாயன் என்பதே, என்றால் திருமகள், திருமகளுக்கு ஆயன், திருமகளுக்கு தலைவன் யார்? திருமகளுக்கு தலைவன் எம்பெருமான் என்று மாயன் என்பதை எம்பெருமானாக அனுபவிக்கலாம் என்று மாயன் என்பதை பெரிய என்ற அர்த்தத்தில், வாயன் என்பதை வாயை உடையவன் என்று எடுத்துக்கொண்டால், மாயன் நேத்தியே அனுபவிச்சோம். இந்த உலகம் எல்லாத்தையும் தன் வாய்க்குள்ளே அடக்கி காட்டினவன். யசோதையிட்ட சின்ன குழந்தையா அவன் மண்ணு தின்றதை பார்த்து அடித்து வாயை திரை என்ற பொழுது, வையமேழும் கண்டால் பிள்ளை வாயிலேன்ட்டு பெரியாழ்வார் அனுபவித்ததை அனுபவித்தோம் அல்லவா? அத்தகைய பெரிய வாயை உடையவன் என்று நாம் அனுபவிக்கிறோம். ஆகவேதான் வாயுள் வையகம் கண்ட மடனல்லார் ஆயர் புத்திரன் அல்லன் இவன் அருந்தெய்வம் பாயசீரோடே பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே என்று ஆழ்வார் அனுபவித்ததை இந்த மாயன் என்ற வார்த்தைக்கு அர்த்தமாக நாம் எடுத்துக்கொள்ளுவோம். நாமும் பலவும் நவின்று ஏல் ஓர் எம்பாவாய் என்று சொல்லுகின்றாள். மாயங்கள் பல செய்து தர்மத்தை நிலைநாட்டிய நம்மை ரட்சிக்கின்ற பகவான் மாதவன், பகவான் மாலவன், பகவானுடைய பேராயிரம் சொல்லி அவனுடைய நாமங்களை சொல்லி அடிபணிவோம் வருங்கோள் என்று அழைக்கின்றால் ஆண்டாள் நாச்சியார் என்று அனுபவிக்க வேண்டும். நாம் ஏற்கனவே சொன்னது போன்று, நான் சொல்லவில்லை, பெரியவர்கள் அனுபவித்தது போன்று 6ஆம் பாசுரம் முதல் 15வது பாசுரம் வரை ஆழ்வார்களை திருப்பள்ளி எழுச்சி பண்ணுகின்ற பாசுரமாக ஒவ்வொரு ஆழ்வார்களாக எழுப்பி தன்னை அவர்களை ஆச்சாரியனாக வரித்து கொண்டு தன்னுடைய நோன்பிற்கு துணையாக வழிகாட்ட அழைத்து செல்வதாக அனுபவிக்கின்றோம் அல்லவா? அந்த வகையில் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் துயிலெழுப்புவது திருமழிசை பிரானை என்று நாம் அனுபவிக்க வேண்டும். திருமழிசை ஆழ்வாருக்கு ஏன் திருமழிசை பிரான் என்று பெயர் வந்தது? நடந்த கால்கள் நொந்தவோ என்று தாயினும் பரிந்து சால பாசுரம் சொன்னார்கள். எம்பெருமானே, நீ பள்ளி கொண்டிருக்கின்றாயே, நடந்து நடந்து உன் கால்கள் நொந்தனவோ என்று பரிதாபப்பட்டு அந்த ஆர்த்தி அதிலே எம்பெருமானுக்கு தாய் போன்று பரிவு பண்ணதனால் அது ஒரு காரணம். எழுந்து பேசு ஆழி கேசனே என்று சொன்னதற்கு இணங்க திருக்குடந்தையிலே 6ஆமுதன் அவருடைய கோலம் படுத்திருந்த திருக்கோலம். ஆழ்வார் சொல்றார், எழுந்து எனக்கு காட்சி கொடுன்றதுனால அப்படி கொஞ்சம் எழுந்திருக்கிற மாதிரி பார்க்கலாம். திருக்குடந்தையில் போனால் 6ஆமுதனை சேர்த்தா முழுதுமாக கிடக்க மாட்டார், சற்று எழுந்து உத்தான சயனம் என்று சொல்லுவார்கள். அந்த நிலையிலே நமக்கு அருள் புரிகின்றார். அதுக்கப்புறம் உன் பைனாகப்பாயை சுருட்டிக்கொள் என்று சொன்னார், பைனாகப்பாயை விரித்துக்கொள் என்று சொன்னார். சுருட்டிக்கொள் என்ற பொழுது சுருக்கி கொண்டான், விரித்துக்கொள் என்ற போது விரித்து கொண்டான். சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாக ஏதோத்காரி. இப்படி திருமழிசை பிரானுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த எம்பெருமானே அவர் சொன்னபடி ஆடியதனால் எம்பெருமானுக்கு தன்னிடம் தாயினும் சால பரிந்து பேசி நடந்த கால்கள் நொந்தனவோ என்று நீ எனக்காக பரிதாபப்படுகின்றாயே என்று அவனுக்கு திருவமுது சமர்ப்பித்த பொழுது எம்பெருமான் சொன்னாராம், பட்டரே, எனக்கு முன் என் ஆழ்வாருக்கு திருவமுது செய்துங்கள், அவர் போனகம் செய்த மிச்சத்தை அடியேன் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொன்னாராம் 6ஆவமுதன். ஆகையினால பெருமாளுக்கு அமுது செய்ய வேண்டியதை ஆழ்வாருக்கு முதலில் அமுது செய்து விட்டு மிச்சத்தை எம்பெருமானுக்கு கொடுத்ததனால் பிரானாகிய அந்த 6ஆமுதன் 6ஆமுத ஆழ்வான் என்று ஆகிவிட்டான். திருமழிசை ஆழ்வார் என்ற இந்த ஆழ்வார் திருமழிசை பிரான் என்று ஆகிவிட்டார். அங்கே பகவத் தத்துவமும் பகவத் சாநித்தியமும் இவருக்கு கிடைத்து விட்டது என்று பெரியவர்கள் அனுபவிப்பார்கள். இன்னைக்கும் நாம திருக்குடந்தையில போய் 6ஆமுதனை சேவித்தால் 6ஆமுத ஆழ்வான் என்றுதான் சொல்லுவார்களே ஒழிய 6ஆமுத பிரான் என்று சொல்ல மாட்டார்கள். அதே திருமழிசை ஆழ்வாரை திருமழிசை பிரான் என்று சொல்லுவார்கள். எத்தகைய ஒரு ஞான தெளிவு, எத்தளவு பக்தி மிகுதியினால் எம்பெருமானையே தன் பேச்சுக்கு கட்டுப்பட வைத்த ஆழ்வார் என்பதனால் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் அனுபவித்திருப்பது
திருமழிசை பிரானை என்று சுவாபதேசம் சொல்லுவார்கள். மாதவன் வைகுந்தன் என்பதை திருமழிசை பிரானை துயிலெழுப்பி அழைத்து செல்வதாக அனுபவிக்க வேண்டும். இப்படி இன்னும் நிறைய சொல்லலாம். இப்போ துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் திருமழிசை பிரானை, திருமழிசை ஆழ்வாரை துயிலெழுப்பி தன்னுடன் நோன்பிற்கு வழிகாட்டும்படி ஆச்சாரியனாக வரித்து கொண்டு சென்றாள் என்று அனுபவிக்க முடியும். இப்படி வையம் அளந்த அந்த எம்பெருமானுடைய பெருமையை நம்மால் சொல்லால் அளக்க முடியாது, சொல்லில் அடைக்கவும் முடியாது, உள்ளத்தில்தான் கொள்ள முடியும் என்பதை உணர்த்துவதாக ஞான ஜோதியை நம் உள்ளத்திலே கொண்டு வருவதற்காக தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய என்று பாசுரத்தை தொடங்கி அவனுடைய பெயர் பாடுவோம் வாருங்கள் என்று பாசுரத்தை ஆண்டாள் நாச்சியார் முடிக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்பொழுது நாம் எல்லோரும் எல்லார் வீட்லேயும் சகஜமாக இந்த பாடல் ஒலித்து கொண்டே இருக்கும். நகி நகி ரட்சதி டுக்ருன் கரணே, வெறும் மந்திரத்தை உருப்போடுவதோ உன்னை ரட்சிக்காது. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே என்று கோவிந்தா 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 என்று குறைவொன்றும் இல்லாத அந்த கோவிந்தனை கூவி அழைத்தால் ஓடி வருவான் எம்பெருமான் நாராயணன் என்று சொல்லி இந்த பாசுரத்தினுடைய சுவாபதேச அர்த்தத்தை பூர்த்தி பண்ணுகின்றேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.